புரந்திய தேசம் பலையும் திடலும் புகழும் நல்ல விருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் சிறைகளையால் வருந்திய ஞானத்தை வன்மையால் வந்தனத்தல் தருந்தவன் எங்கள் ராமானுஜனை அழைவு ஸ்ரீநிதி அழைவம் பெற்று இதுதான் ராமன் சக்கரவர்த்தி ஹரிமே மகாமண்டலே மத்தியே புஷ்பக வாசனே மணிமயே வீராசனே சச்சிதம் மத்தியே வாசனே பிரபஞ்சம் அத்பம் முனிர்கம் பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபை பரிபிரமம் ராமம் பஜே ஸ்யாமணம் என்ற श्रीनिधिं निधिमपारमर्थिनाम् अर्थितार्थपरिदानदीक्षितं सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमधिराजमाश्रये आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनंदन हेतवे नंदनंदन सुंदर्यै गोदायै नित्यमंगलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशव यज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मंगलम् सर्वगंध इति ख्यात श्रुत्यन्ते वेंकटेश्वरः यत्समर्पितमाल्यौघैः अनन्तार्याय मङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् अमुदनार अमुदं कमल तिरुवायुम अलगिलं सोदिसेर्वडिवुम अमुदमेन्नகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. பகவான் சர்வஸ்மாத் பரன் என்று கொண்டாடப்படுகிறான். எல்லோரை காட்டிலும் மேலானவன், அறப்பெரியவன். ஜீவாத்மாக்கள் அனைவரும் இயற்கையாகவே பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள். நாம் அடிமை செய்ய வேண்டும். நாம் செய்யும் அந்த குற்றேவல்களை பகவான் கொள்ள வேண்டும். அந்த கைங்கரியத்தை அவனிடத்திலே பிரார்த்தித்தே பெற வேண்டும். அவனிடத்தில் கைங்கரியத்தை தான் பிரார்த்திக்கணுங்கிறதை நமக்கு திருப்பாவையின் மூலமாக ஆண்டாள் அறிவிக்கிறாள். முதல் 5 பாசுரங்களை முன்னுரையாக பாடினாள். அடுத்த 10 பாட்டுகளாலே 10 பாகவதங்களை துயில் உணர்த்தினாள். என அடியவர்களோடு கூடத்தான் பகவானிடத்திலே செல்ல வேண்டுங்கிற அந்த ஒரு சட்டம் இருக்கிறபடியினாலே அதை வழுவாது செய்தாள். அதுக்கு மேலே பகவானுக்கு ரொம்பவும் அந்தரங்கர்களாக இருப்பவர்கள், அந்தரங்க கைங்கரியம் பண்ணுகிறவர்களான துவாரபாலகர்கள் தொடங்கி பற்பலரை நாம் வேண்ட வேண்டி இருக்கிறது. அவைகளையும் சிறப்பாக கிரமமாக செய்து முடித்தாள். மேலே பகவானை சென்று கிட்டுவதற்கு திருமகளாம் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் அது இன்றி அமையாதது. அவள் மூலமாகத்தான் நாம் பகவானிடத்திலே செல்லவே முடியும்.
அவள் புருஷகாரம் செய்கிறாள். புருஷகாரம்னு சொன்னால் சாதாரணமாக நாம் புரிஞ்சுக்கிறா போல சொன்னால் சிபாரிசு அப்படின்னு சொல்லுவார்கள். பகவானை நமக்கு பெற்றுத் தருகிறாள், பெருமானுக்கு நம்மையே பரிசாக நல்குகிறாள். அதனால் 2 பேருக்கும் பேருபகாரம் பண்ணுகிறவளாக தாயார் விளங்குகிறாள். 2 பேர்களையும் லாபான்வித்தர்களாக செய்கிறாள், லாபம் அடைந்தவர்களாக ஆக்குகிறாள். நமக்கு பகவான் கிடைக்கிறார், பகவானுக்கு நாம கிடைக்கிறோம்னு சொன்னால் லாபம் பொதுவானதாக இருக்கிறது. இந்த காரியத்தில் தன்னை எப்போதும் ஈடுபடுத்தி கொண்டிருப்பவள். இதை தாண்டி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வேறு லட்சணங்கள் கிடையாது. ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொன்னால் அவளுடைய ரோல், அவளுடைய வேலை புருஷகாரம் செய்வது. அதுக்கு மேலே அனுகிரகத்தை பகவான் செய்கிறார்னு பார்க்கிறோம். அவர்தான் உபாயமாகவும் இருப்பார், அவர்தான் மோக்ஷைஸ்வரியத்தை நமக்கு கொடுப்பார். சாதனத்தினுடைய ஸ்தானத்திலே, அதாவது வழியாக இருப்பவரும் பகவான் தான், மேலான பலனை தருபவரும் பகவான் தான். ஆனால் சாதனமாக இருப்பதற்கும் மேலான பலனை அவர் தருவதற்கும் அவரை தயார் செய்யும் அவளாக தாயார் விளங்குகிறாள். இவனுக்கு நீ வழியாக இரு, இவனுக்கு மேலான பலனை நல்கு அப்படின்னு பகவானிடத்திலே சொல்லுபவளாக தாயார் விளங்குகிறாள். அப்ப தாயாருங்கிறவள் நாம பகவானை அடைய முற்படும் போது சிபாரிசு செய்கிறவளாகவும், அவனை அடைந்த பிற்பாடு அவனுக்கு நாம் செய்கிற கைங்கரியங்களை அவனோடு கூடவிருந்து ஏற்றுக்கொள்பவளாகவும், இப்படி அவளுடைய நிலைப்பாடுங்கிறது விளங்குகிறது. நாம தாயார் சன்னதிக்கு போகிறச்செல்லாம் இந்த விஷயங்களை நினைவிலே கொள்ள வேண்டும். அம்மா, நீ என்னென்னவாக இருக்கிறாய்ங்கிறத நான் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கோ, மனசால சொல்லுங்கோ. தாயார் கேட்பள், என்ன புரிந்து கொண்டிருக்கிறாய், என்னை பற்றி என்ன தெரிஞ்சின்றிருக்கேன்னு கேட்பள். அவனை நான் அடைய முற்படும் போது நீ சிபாரிசு செய்கிறவளாக இருக்கிறாய். அவனை நான் அடைந்த பிற்பாடு அங்கு நான் செய்யும் கைங்கரியங்களை தனி ஒருத்தருக்கு நான் பண்ணலை, பிரம்மச்சாரி நாராயணனுக்கு நான் பண்ணலை, உன்னோடு சேர்ந்திருக்கிறவனான பெருமானுக்குத்தான் பண்ணுகிறேன். அப்ப கைங்கரியம்னு வந்துடுத்துனா நீங்கள் இருவருமே அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். கைங்கரியத்தை கொடுக்கிறது பகவான், அதுதான் மோட்சம். கைங்கரியத்தை அவர் கொடுக்கிறார், செய்யும் போது அதை இருவருமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். அவன் கொடுப்பதற்கு பேருதவி புரிந்தவளாக நீயே விளங்குகிறாய். நீ சிபாரிசு பண்ணலேன்னா, நீ அவனிடத்திலே சொல்லவில்லைன்னு சொன்னால் அவன் எனக்கு அனுகிரகம் செய்யப்போவது கிடையாது. பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷங்கிற கிரந்தத்தில் பாடுறான், ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா. தாயே, உன்னிடத்திலே வந்து கைகூப்பி ஒருவன் நிற்கிறான்னு சொன்னால் அவன் என்ன வேண்டினாலும் நீ தருகிறாய். அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கிறானா, நீ நிரம்ப செல்வங்களை அளிக்கிறாய். அவன் கைவல்யத்தை பிரார்த்திக்கிறானா, கைவல்யம்னா ஆத்மானுபவம்னு சொல்லுவார்கள். அது கொஞ்சம் வினோதமான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க. அவள் இங்கே இருக்கிறதையும் விரும்ப மாட்டா, வைகுண்டத்துக்கு போகிறதையும் விரும்ப மாட்டா. எங்களுக்கு இங்கேயும் இருக்க வேண்டாம், அங்கேயும் வர வேண்டாம், ஸ்வர்க்கம் நரக்கம் இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டியதே இல்லை. அப்போ என்ன தான் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கோ? நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், போனால் திரும்ப வரக்கூடாது, அந்த மாதிரி இடமா இருக்கணும். இப்போ வைகுண்டம் இருக்கேன்னா, இல்லை இல்லை அதுதான் வேண்டான்னு சொல்லிட்டோமே, அதை மாதிரி வேற யாராவது இடம். உடனே பகவான் சொன்னார், இன்னொரு இடம் இருக்கு, அங்கே என்னுடைய அனுபவங்கிறது ஆனால் அங்கே இருக்காது, பரவாயில்லைங்கிறா. அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்கோ? எங்களை நாங்களே அனுபவிச்சுட்டு இருப்போம், எங்களுக்கு அது போதுங்கிறா. அது தாழ்ந்த மோட்சங்கிறா. கைவல்யத்தை பற்றி சொல்லும்போது அதை தாழ்ந்த முக்திங்கிறா. அது கிட்டத்தட்ட பரமபதம் போகிற வழியில தான் இருக்கு, நேர பரமபதம்னு அதை சொல்ல முடியாது, பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் விழுந்துட்டா அது அதோகதி தான், விழுந்தா விழுந்தது தான். தங்களை தாங்களே அனுபவித்து கொண்டு அங்கேயே இருந்து விடுவார்கள். அவர்களுக்கு இங்கேயும் வர விருப்பம் கிடையாது, பகவானிடத்திலேயும் செல்லுவதற்கு விருப்பம் கிடையாது. தாங்களே தங்களை அனுபவித்து கொண்டு சுகித்திருக்கை. இதில் வேடிக்கை என்னன்னா, அந்த அனுபவத்தையும் பகவானிடத்திலேயே பிரார்த்தித்து பெறுவார்கள். நீ எனக்கு வேண்டாங்கிறதையே அவனிடத்துல பிரார்த்தனையா வச்சுடுவா.
அவர் எத்தனை நல்லவராக இருக்கார் பாருங்க. நாம் ஒருத்தர் ஆற்றுக்கு போயிட்டு கல்யாண வரிசையாக அழைக்கிறதுக்குன்னு போயிட்டே இருக்கிறச்சே பத்திரிக்கை எடுத்துன்னு போயிட்டே இருக்கும். ஒரு ஆற்றுக்குள்ளே போயிட்டு அவர் ரெண்ட பத்திரிகையும் கொடுத்துட்டோ உங்கள் ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணிட்டா மட்டும் போகிறோம், ஆசீர்வாதத்தை அந்த மொய்ப்பணத்தை அனுப்பிச்சுட்டா போகிறோம். அப்போ என்னத்துக்கு வந்திருக்கீங்கோ? கல்யாணத்துக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டாம், பத்திரிக்கை வச்சுக்கோங்கோ, அதுலேயே QR ஸ்கேன் எல்லாம் போட்டிருக்கோம், அழகாக ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அனுப்பணும்னு டைப் பண்ணிவிட்டா எனக்கு வந்துட போகிறது. ஆனால் நீங்கள் வரணுங்கிற தேவை கிடையாது. அப்போ அவர் என்ன நினைப்பார்? நான் கல்யாணத்துக்கு வர வேண்டாமா, நான் தேவையே இல்லையா, ஆனால் என்னிடத்துல ஏதோ ஒன்றை பெறுவதற்கு மட்டும் வந்திருக்கிறார்கள். அவர் கொடுப்பாரா? அப்படின்னு சொல்லுவார், இந்தாங்க பத்திரிக்கை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு பத்திரிக்கையும் வேண்டாம், வராத கல்யாணத்துக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஒன்றும் மொடை கிடையாது. இப்போது இன்றைக்கி நாம் எல்லாமே பெரும்பாலும் எப்படி ஆகிட்டோம்? கூப்பிடுறாளா சந்தோஷம், கூப்பிடலைன்னா ரொம்ப சந்தோஷங்கிறான், ரொம்ப சந்தோஷம், துளி கூட மனசில் அதுக்காக யாரும் இப்போல்லாம் வேதனை படுறதே கிடையாது. ரொம்ப நல்லதாச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த டிராஃபிக்கில் இந்த நெரிசல், கூட்ட நெரிசலில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருதுன்னா எத்தனை சிரமமாகிறது, நல்ல வேளை மறந்துட்டா போல் இருக்கு, ரொம்ப நல்லதாச்சுன்னுவா. அதை போல் இந்த இடத்துல பகவான் இடத்துல பத்திரிகையை கொடுத்துட்டு அவர் பார்க்குறார், நான் வைகுண்டத்துக்கு வரேன்னு எழுதியிருக்கானா அப்படின்னா, இல்லை நான் கைவல்ய லோகத்துக்கு போய் என்ன நானே அனுபவிச்சுக்கிறது அப்படிங்கிற முடிவெடுத்திருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, மொய்ப்பணம் மட்டும் அனுப்புங்கிறா போல அதை நீ தான் கொடுக்கணும், அதை கொடுன்னு கேட்குறோம். நான் வேண்டாங்கிறத என்கிட்டயே சொல்லிட்டு இன்னரிடம் போகணுங்கிறத என்கிட்டயே பிரார்த்திச்சுட்டு அதை என் மூலமாகவே பெற விரும்புகின்றான். ஆனால் எத்தனை அப்ராணியாக இருக்கார் பாருங்க. அவர் தருகிறார், மாட்டேன்னு சொல்றதில்லை. அந்த அக்ஷரகதிங்கிற கைவல்யத்தையும் பகவான் தருகிறார். ஆனால் இப்போ கீழே பராசர பட்டர் தாயாரை பார்த்து சொல்றாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஐஸ்வர்யங்களை தருகிறாய், கைவல்யத்தை வேண்டுகிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த கைவல்ய மோட்சத்தையும் நீ நல்குகிறாய், மேலான ஸ்வர்க்கத்தை எல்லாம் தர, அதுக்கெல்லாம் மேல வைகுண்டத்தையே நீதான் தரேன்னு சொல்லியிருக்கார். தாயாரை பார்த்து நீதான் தரேன்னு சொல்லியிருக்காரு. தருகிறவள் அவளா இல்ல தருகிறவன் அவனா கேள்வி வருகிறது. பராசரப்பட்டர் சொன்னார், இதெல்லாம் அவன்தான் தரான், ஆனா இவ சொன்னாத்தான் தரான். அப்ப இவள் தானே உதவி செய்கிறவளாக இருக்கிறாள். அப்ப பெருவிப்பவர், பெற்று தருபவர், அவரும் கூட தருபவராகவே கொண்டாடப்படுகிறார். உலகத்தில் அப்படித்தானே பார்க்கிறோம். இவர் தான் சுவாமி கொடுத்தார், ஏன்னா இவர் இல்லைன்னா அவர் கொடுத்திருக்க மாட்டார். இவருடைய ஒரு வார்த்தைக்கு மதிப்பளித்துத்தான் அவர் எனக்கு கொடுத்தார். அப்ப கொடுத்தவர் இவரேங்கிற அளவுக்கு அவரிடத்துல நமக்கு ஒரு மதிப்பு பாயுமோ இல்லையோ, ஒரு மதிப்பு ஏற்படுமோ இல்லையோ, அதுதான் தாயாரிடத்திலே பராசரப்பட்டருக்கு ஏற்பட்டு நீதான் கொடுப்பவள் என்று ஸ்லாகிக்கிறார். அப்ப பகவான் அருள் செய்வது தாயாருக்காக. நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக. பகவான் கருணையே வடிவெடுத்தவன், தயாவான், சந்தேகமே கிடையாது. ஆனா நாம பண்ணிருக்கிற பாபங்களினாலே நமக்கே நம்மை பிடிக்காதுன்னு சொல்லுகிற போது அவருக்கு கோபம் ஏற்படுவதிலே வியப்பொன்றும் இல்லை. அந்த கோபத்தை யார் ஆற்றுவதுன்னா தாயார் தான் ஆற்றுகிறாள். நீ கோபிக்காதே, இந்த ஜீவாத்மாவை பார், நம்ம விட்டா யார் இருக்கா என்று சொல்லி பெருமான் நம்மை அனுகிரகிக்கும்படி செய்பவள். இதைத்தான் புருஷகாரம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அவள் சொன்னா பகவான் கேட்கிறார். ஒருத்தர் கேட்டார், அப்படி கூட கேட்டுடுவரா? எல்லாத்தையும் கேட்கணும்னு என்ன தலையெழுத்தா? வீட்டில் நம்முடைய இல்லத்து பெண்களே கூட நமக்கு அவ்வப்போது சில யோசனைகளை சொன்னால் சில சந்தர்ப்பங்களிலே எடுத்துக்கொள்ளுகிறோம். சில சந்தர்ப்பங்கள் என்ன சொல்லிடுறோம், இதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, இதை பற்றியெல்லாம் நீ பேசாதே, இதிலெல்லாம் நீ தலையிடாதேங்கிறோம். இதை பற்றி உனக்கு தெரிஞ்சா பேசணும், உனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ நானும் சஜஷன் சொல்கிறேன்னுட்டு எத்தத்தையோ உளறின்னு இருக்காது, நீ கொஞ்சம் அப்படி போ அப்படின்னு நாமே கூட நம் வீட்டு பெண்மணிகளை சில பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் சொல்லுகிற யோசனைகளை ஏற்றுக்கொள்கிற நாமே கூட சில சந்தர்ப்பங்களிலே அவர்களுடைய வாய்களை அடைத்து விடுகிறோம். எல்லா சமயமும் கேட்டு இருக்கோமா? பிளலோகாச்சாரியன் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. தாயார் புருஷகாரம் பண்ணுகிறாள், சரி கேட்டாகணும்னு பகவானுக்கு என்ன நிர்பந்தம்? நீ இதெல்லாம் தலையிடாதேன்னு சொல்ல முடியாதா? துபார் அவன் நிறைய பாவம் பண்ணியிருக்கான், நீ அவனுக்காக வரிந்து கட்டி கொண்டு வருவது நன்றாகவே இல்லை, போய் ஓரமாக உட்கார், உள்ள சமையற்கட்டில் ஏதாவது வேலை இருந்தா பார், இதெல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன், என் சமாச்சாரம், நீ தலையிடாதே அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லையா? ஒரு சாதாரண ஆளு, நானே என் பொஞ்சாதி வாயை அடக்கிறேன், ஒருத்தன் சொன்னான். ஒரு சாதாரண ஆளு, நானே என் பொண்டாட்டி வாயை அடக்கிறேன், அவர் அத்தனை பெரியவர், தாயார் சொன்னா கேட்டுடணுமா? இப்போ அடக்க மாட்டாரா அப்படின்னால் அதுக்கு அழகா ஒரு சமாதானம் சொல்றார். ஒரு குரங்கு யார் வழிக்கும் போகாத ஒரு குரங்கு, அந்த குரங்கையே தன் வழி வரவழைக்க தெரிந்தவள் பெருமானை தன் வழி வரவழைக்க சொல்லவும் வேணுமோன்னு கேட்டார். ரொம்ப அழகான கேள்வி. சக்கரவர்த்தி திருமகன்
ராமன் ராவணனை வெற்றி பெற்ற வனந்தரம் வெற்றி பெற்ற பிற்பாடு அனுமனை அழைத்தான். அனுமன், இங்க வா, நீதான் போய் சீத்தை நடத்திலே நான் வெற்றி பெற்றேன்னு சொல்லிவிட்டு வர வேண்டும். நான் வருகிறேன், அவளை விரைவாக மீட்டெடுப்பேன்னு சொல்லு. சந்தோஷத்தோடு ஹனுமான் வருகிறார். அவர் வந்தபோது கண்ட காட்சி, அங்க இருக்கிற அரக்கிகள் எல்லாம் சீத்தையை தர்ஜன பர்சனாதிகளை பண்ணினார்கள் அப்படின்னு வியாக்கியானங்கள்ல அடிக்கடி சொல்லுவா. ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான்னு அர்த்தம். அடிப்பதும் ஏசுவதும் திட்டுவதும் நன்னா கை கால்களை இழுத்து கொண்டு போவதும் தரதரவென்று இழுத்து கொண்டு போவதும் தலைமுடியை பீத்து இழுப்பதும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். பிராட்டி ரொம்பவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தாள். ஹனுமான் பார்க்கிறார், கண்கள் கோபத்தாலே சிவந்தன. விடவே மாட்டேன் இந்த அரக்கிகளை முடிவெடுத்தார். பிராட்டியின் இடத்துல சொல்றார், பிராட்டி நீர் கட்டளை இட வேண்டும். இந்த அரக்கிகள் சொல்லனா துயரங்களை உமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஹூம்னு சொல்லிட்டா இந்த அரக்கிகளை எல்லாம் என்னுடைய கைகளிலே வைத்து சாறு பிழிகிறா போலே, பழத்திலிருந்து சாறு எடுக்கிறா போலே மொத்த பேரையும் நசுக்கியே கொன்று விடுவேன், கொசு அடிக்கிறா போல அடிச்சு விடுவேன், செய்யட்டுமான்னு கேட்டார். அப்ப அழகா வார்த்தை சொல்றா பிராட்டி, பாபானாம் வா வதாருகானாம் பிளவங்கம, பாபானாம் வா சுபானாம் வா வதாருகானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஷ்டின் அபராத்தியதி. இது பிராட்டியினுடைய சரமஸ்லோகம்னு சொல்லுவார்கள். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை சொன்னா, எதற்காக நீ இவர்களை கொல்லணும்னு நினைக்கிறாய் தாயார் கேட்டா. இல்ல பெருந்தீமை பெருத்த பாபம் செய்கிறார்களே, இத்தனை பெரிய பாபத்தை செய்கிறவர்களை பார்த்து கொண்டு யாராவது சும்மா இருப்பார்களா? அதுவும் தாயை அடித்தவனை தாய் தடுத்தாலும் விடையன்னு சொல்றது உண்டோ இல்லையோ? நீ ஜெகத் ஜனனி, எங்களுக்கெல்லாம் அம்மாவாக இருப்பவள், உன்னை போட்டு இந்த அடி அடிக்கிறார்கள், நான் ஒரு தொண்டனாக இருந்து கொண்டு இந்த அவலக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பதா சும்மா விடமாட்டேன் அப்படின்னார். அப்ப தாயார் சொல்றா, பாபம் பண்றான்னுட்டு கொல்றேன்னு சொல்றியே, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லு, இந்த உலகத்திலே பாபம் செய்யாதவர் யார்? யாராவது ஒருத்தரை காட்டு அப்படின்னு கேட்டா. ஹனுமான் கைகூப்பி நிற்கிறார். பாபானாம் வா சுபானாம் வா வதாருகானாம் பிளவங்கம, அது பாபம் செய்தவர்களாக ஆகட்டும் நல்லவர்களாக ஆகட்டும், அதுக்கும் மேலே கொல்லத்தகுந்தவர்களாகவே இருப்பினும் கூட இவர்கள் எல்லார் விஷயத்திலும் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா கருணையை காட்டுவது என்பதொன்று மட்டுமே. அது நல்லவர்களாக இருக்கலாம், தீயவர்களாக இருக்கலாம், கொல்லத்தகுந்தவர்களாகவே இருந்தாலும் நாம அவர்களுக்காக நம்ம ஸ்வபாவத்தை மாற்றிக்கொள்வதுங்கிறது கூடாது. நாம பெரும்பாலும் அந்த தப்பை பண்ணிடுவோம். அவர் அப்படி நடந்துட்டார், அதனால நானும் அப்படித்தான் அவர்கிட்ட நடந்துப்பேன். இது எத்தனை தப்பு பாருங்க. அவரை போலவே நாம நடந்துக்கணும்னா அப்ப அவராகவே ஆயிடுறோம் தானே அர்த்தம். நாம நம்மளை போல அவரை மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர அவரை போல நாமும் ஆகிவிட்டோம்னால் நமக்கும் அவருக்கும் என்ன வேறுபாடு இருக்கும்? சரி, அவருடைய குணத்திற்கு சேர அவர் நடந்து கொண்டு விட்டார், நம்முடைய குணம் என்னவோ அதற்கு சேர நாம் நடந்து கொள்வது. தீயவர்களிடமிருந்து விலகி இருக்கலாம், அதை யாரும் தப்புன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக போய் நாம மேல விழணுங்கிறதோ நாம் அவர்களிடத்துல அன்போடையே இருக்க வேண்டும் என்றோ அது தேவையில்லை. அவர்கள் ஒரு காரியம் ஆகணும்னு நம்ம இடத்துல வரும்போது அவர்கள் குணத்தை நாம காட்ட வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம மற்றவாளை போல ஆகிறதுங்கிறது அவசியமற்றது. அதனால பாபானாம்பா சுபானாம்பா வதாருகானாம் பிளவங்கமன்னா, குரங்கே நீ குரங்கா இருக்கிறதுனால அப்படி பேசிவிட்டேன்னா. ஹனுமான் சொன்னார், நான் என்ன தப்பா பேசிட்டேன்? இந்த மாதிரி ஒரு காட்சியை கண்ட பின்பு நான் எப்படி பொறுப்பேன் அப்படின்னார். உன்னிடத்துல இருந்து பார்த்தா நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஆராய்ச்சி பண்ணணும். தப்பு பண்ணிருக்காங்கிறதுக்காகவே தண்டிப்பது ஒன்றுதான் வழின்னு முடிவெடுத்து விட்டால் இங்க யாரைத்தான் ரட்சிப்பது? இங்க தப்பு பண்ணாதவா யாரு காட்டு? 10 மாசமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், எங்க ஆத்துக்காரர் வரத்துக்கு 10 மாசம் ஆகி இருக்கிறது, இது தப்பு இல்லையா? என் மேல உண்மையான அக்கறை இருக்குமாகில் உடனடியாக அவர் வந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னா பாருங்கோ, நானே தப்பு பண்ணிருக்கேன்னா பிராட்டி, நானே கூட தப்பு செய்திருக்கிறேன். என்ன தப்பு? எங்க ஆத்துக்கார் 10 மாசமா வரலேன்னுட்டு ஒரு 3ஆம் மனுஷன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பார், இது தப்பு தானே? நான் அப்படி சொல்லலாமா? என் புருஷனை பத்தி அவரை பத்திய குறையை உன்னிடத்துல பேசுவதுங்கிறது தப்பு பண்றேனே, இது இயல்பு. இந்த பிரகிருத்தியினுடைய சம்பந்தம்னு சொல்லுவார்கள், பிரகிருத்தியினுடைய இயல்புன்னு சொல்லுவார்கள். விண்ணுளார் பெருமாருக்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் அப்படிங்கிறதுனாலே பகவானுக்கே தொண்டு செய்கிறவர்களாக இருக்கிற நித்திய முக்தர்கள் திரள் வைகுண்டத்திலே இருந்து கொண்டு பகவானுக்கு அனவரதமும் தொண்டுகளை செய்பவர்களான அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்ஷன பாஞ்சஜன்யாதிகள் எத்தனை பெரியவா! இந்த ஐம்புலன்கள் இருக்கு பாருங்கோ, அவளை கூட கசக்கி பிழிந்து விடுங்கிறார்.
வேதாந்த தேசிகன் அஷ்டபுஜாஷ்டகம்னு பாடினார். அதில் ரொம்ப அழகாக சொல்றார், ஈட்டிலே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அவர் ஸ்லோகபத்தமாக கொடுக்கிறார், ஒரு ஸ்லோகமாக செய்யுளாக ஆக்கி கொடுக்கிறார். அஷ்டபுஜ பெருமாள் கஜேந்திர வரதன் என்று அந்த பெருமானுக்கு திருநாமம். ஆனையை காப்பாற்றுவதற்காக பகவான் கருடன் மீது ஆரோகணித்து வந்தான். கையிலே இருக்கிற சக்கரத்தை எடுத்தான், முதலையை துணித்தான், ஆனையை காத்தான். எல்லாருக்கும் தெரியும். தேசிகன் சொல்றார், அங்க ஒரு யானை, ஒரு முதலை, ஒரு முதலை ஒரு யானையினுடைய காலை கவ்வியதுங்கிறதுனாலே நீ ஓடோடி வந்து விட்டாய். என்னை இங்கே 5 முதலைகள், செவி, வாய், கண், மூக்கு, உடல், 5 முதலைகள் என்னை ஓரோர் பக்கமாக வலிய பிடித்து இழுக்கின்றன. நான் எத்தனை சிரமப்பட்டு இருக்கேன், ஆனா நீ இன்னமும் வரவே இல்லையேன்னு கேட்கிறார். ஒரு முதலை ஒரு யானை அங்கே, அதற்கே ஓடி போனாய். 5 புலன்கள் என்ன பாடாப்படுத்துறது, 5 புலன்களான முதலைகளினாலே நான் பீடித்தனாக இருக்கிறேன், நீ வரவேண்டாவோ அப்படின்னு கேட்டார். அப்ப இந்த இடத்துல புலன்களுக்கு வசப்பட்டவர்களாய், புலன்கள் இழுத்த இழுப்பிற்கு செல்லுபவர்களாய், நானாவிதமான தவறுகளை செய்பவர்களாக நாம் இருக்கிறோம். இதெல்லாம் என்ன முக்கியமா காரணம்னா, நாம தான் காரணம். அது ஒரு புறம். மற்றொன்னு, இந்த உலகத்தினுடைய இயல்பே அப்படித்தான். நம்மை பாபம் செய்யாமல் நம்ம இருக்கவே ஒட்டாது. ஏதாவது ஒரு பாபத்தை செய்வதற்கு தூண்டுவதாகத்தான் இந்த உலகத்தினுடைய இயல்பே இருக்கிறது. ஆனா அதுக்குன்னு மொத்த பழியும் அது தள்ள போட்டுட்டு நாம இஷ்டத்துக்கு பாபம் பண்ணணுங்கிற அந்த முடிவை எடுத்துடக்கூடாது. ஜாகிரதையா இருக்கிற அளவுக்கு நாம ஜாகிரதையாக இருப்பது, அதுக்கு மேலே பகவான் விட்ட வழி அப்படின்னு தான் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் பிராட்டி சொல்றா, பாபம் செய்யாதவர்கள் நீங்க ஒருத்தரும் கிடையாது. மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித்து மகதஸ்தி ந சம்சயா. சிறியதும் பெரியதுமாகிற 2 பாபங்கள் என்னாலும் செய்யப்பட்டனா. 2 பெரிய பாபங்கள், ஒன்று சின்னது, ஒன்று ரொம்ப பெருசு. அப்படி 2 பாபங்களை பண்ணியிருக்கேன். எது சிறிய பாபம், எது பெரிய பாபம்? பாபங்கள் 2. ஒன்று இறைவனிடத்திலே செய்யப்படுகின்ற பாபங்கள், 2வது இறை அடியார்களிடத்திலே செய்யப்படுகின்ற பாபங்கள். இதுல எது பெருசு எது சிறுசுன்னா, பகவானிடத்திலே பண்ணுகிற பாபங்கிறது சிறிய பாபம், அவன் அடியார்களிடத்திலே பண்ணுகிற பாபங்கிறது அது பெரிய பாபம். பகவானிடத்துல பாபத்தை பண்ணிட்டோம்னால் இறை அடியவர்களை கொண்டு அதை போக்கிக் கொள்ளலாம். இறை அடியவர்களிடத்திலே ஏதேனும் பாபத்தை செய்தோம்னால் அதற்கென்ன கழுவாய் பிராயஷ்சித்தம், அது பகவானுக்கே தெரியாது. அவருக்கே தெரியாதுன்னா அவர் என்ன பண்ணுவார் பாருங்க, எல்லாம் தெரிஞ்சவர் அவர், ஆனா ஒண்ணு தெரியாதுங்கிறார். என் அடியவர்களிடத்திலே அபராதம் செய்தால் அதற்கு கழுவாய் என்னன்னு எனக்கு தெரியாது. எத் அபராத சஹசிரம் அஜஸ்ரஜம் துவை சரண்ய ஹிரண்ய உபாவகத்து வரத தேன சிரம் துவம் அவிக்ரியா விக்ருதிமர்பக நிர்பஜனாதகாக. குரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தில் தேவப்பெருமாளை பார்த்து சொல்றார், இரணியன் உனக்கு பழம் பகைவன், சிசுபாலனை போல உனக்கு பழம் பகைவன், உன்னை எப்போதும் பழிப்பவன். ஆனா அப்பெல்லாம் பகவான் கோபமே படலை. ஆனா இரணியன் எப்போதிலிருந்து பிரகலாதனை நலிய தொடங்கினானோ அப்போலிருந்து பொறுக்ககில்லாதவரா ஆயிட்டார். குரத்தாழ்வான் கேட்கிறார், நான் இப்பதான் உனக்கு அவன் விரோதியா? ரொம்ப நாளா விரோதி தானே. பகவான் சொல்றார், என்ன விரோதிச்சுருந்தா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா இப்ப என் பக்தன் மேல கைய வைக்க ஆரம்பிச்சுட்டான், பொறுத்துக்க மாட்டேன்னார். அவ்வளவுதான் பகவான். அப்ப பக்தர்களுக்கு ஏதேனும் தீமைனால் அவர் பொறுக்ககில்லார். பக்தர்களையே தம்முடைய ஆத்மாவாக கொண்டிருப்பவர் பகவான். அதனால பாகவத அபச்சாரம்ங்கிறத பண்றோம்னால் அதற்கு கழுவாய் பிராயஷ்சித்தம் கிடையாது. அம்பரீஷ சரித்திரம்னு கேட்டிருப்பீங்கோ, ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம், பாகவதத்திலே படிக்கப்படுகிற சரித்திரம். அம்பரீஷன் ஏகாதசி ஓஹோன்னு விரதமெல்லாம் இருப்பார். பாரணைய ரொம்ப சரியா துவாதசி அன்றைய தினம் சூரியோதயம் ஆன பிற்பாடு பகவானுக்கு திருவாராதனங்களை எல்லாம் முடிச்சுட்டு தளிகை அமுது செய்ய பண்ணி ரொம்ப ஆச்சரியமா காத்தால வேளைக்கு சாப்பிட்டுடுவார். ஏகாதசிக்கு பட்டினி எத்தனை முக்கியமோ துவாதசி பாரண அத்தனை முக்கியம். அதை முடிச்சாத்தான் ஏகாதசி உபவாசம் இருந்ததாகவே கணக்கிலே கொள்ளப்படும். இதை சரியா அனுட்டித்து கொண்டு வருகிறார். துவாதசி அன்றைய தினம் பிரம்மச்சாரிகளை பிராமணர்களை அவர்களையெல்லாம் பூசிப்பதுங்கிறது ரொம்ப ஸ்லாக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இவருடைய அதிர்ஷ்டம், துர்வாசா மகர்ஷி பெருங்குழுவாக இவரிடத்திலே வந்திருக்கிறார். கார்த்தால ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. வரவேற்கிறார் அம்பரீஷர். என்னுடைய பாக்கியம், துவாதசி அன்றைய தினம் உங்களை எல்லாம் பூசிக்கின்ற பேரு பெற்றிருக்கின்றேன், பரமபாகியம், வருக வருக. இன்றைய தினம் நீங்கள் இங்குதான் போஜனம் செய்ய வேண்டும் பிரார்த்திச்சுட்டார். துர்வாசா சொன்னார், அதுக்கு தான் வந்திருக்கோம், நாங்கள்லாம் அதுக்கு தான் வந்திருக்கோம், போய் அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு வருகிறோம். ஏதோ ஒரு நதிக்கு போவதாக உத்தேசித்து அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னுட்டு போனார்.
போனவர்கள் திரும்ப வருவதற்கு ரொம்ப காலதாமதம் ஆயிற்று. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. சூரியோதயம் ஆகிவிட்டது. சூரிய நாராயணன் பிரகாசிக்கின்றான். சந்தியாவந்தனாதிகள்லாம் முடிச்சார். மாத்தியானிகத்தை முடிச்சார். மாத்தியானிக ஸ்நானம் முடிச்சு மாத்தியானிகத்தை முடிச்சார். அதுக்கு மேல அனுஷ்டானங்கள் எல்லாம் எடுத்து திருவாராதனம் எடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாப்பிட வருகிறேன்னு சொன்ன துர்வாசா அவரை இன்னமும் காணவில்லை. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. உபவாசம் நேற்றுக்கு இருந்திருக்கிறோம். இன்றைக்கு பாரணை, அதை காலத்தை செய்ய வேண்டும். என்ன செய்வதுன்னு கையை பிசைஞ்சுட்டு இருந்தார். தர்மமறிந்த பெரியவர்கள் பல பேர் அங்கே இருந்தார்கள். அவர்களை எல்லாம் கூட்டினார். நீங்க சொல்லுங்க, ஏன்னா வந்த விருந்தாளியை விட்டுட்டு சாப்பிட்டோன்னா தப்பு, அது ரொம்ப தப்பான காரியம். ஆனா இப்ப சாப்பிடலைன்னா பாரண சமயம் எல்லை மீறி போயிட்டு இருக்கு, கை மீறி போயிட்டு இருக்கு. சாப்பிடலைன்னாலும் தோஷம். இதுதான் தர்ம சங்கடம்னுவா. இதுல எதை செய்வது எதை விடுவதுன்னு ஆறுதோ இல்லையோ, தர்ம சங்கடமா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? அப்ப அங்க இருக்கிறவாள்லாம் சொன்னா, நீ ஒரு காரியம் பண்ணலாம், கொஞ்சமா தீர்த்தத்தை சாப்பிட்டுடு. அது சாப்பிட்ட கணக்கிலும் சேரும், சாப்பிடாத கணக்கிலும் சேரும். சாப்பிட்ட கணக்கிலும் சேரும், சாப்பிடாத கணக்கிலும் சேரும். முதல்ல கொஞ்சமா தீர்த்தத்தை சாப்பிட்டுடு. அப்புறம் அவர் வருவார் இல்லையோ, துர்வாசா வந்த பிற்பாடு நாம அவருடன் அமர்ந்து உண்ணலாம். அப்படி பண்ணிக்கோ. நல்ல யோசனையா பட்டது. இப்பதான் நமக்கு தெரியும், ஓஹோ அதிதி வந்திருக்கிற போது அவரை விட்டுட்டு தீர்த்தம் சாப்பிட்டா கூட தப்புங்கிறது இனிமே தான் புரிய வரும். நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், தீர்த்தம் தானே, ஒரு ரூபா காபி சாப்பிட்டுட்டா என்ன, கொஞ்சம் கஞ்சி சாப்பிட்டுட்டா கொஞ்சம் தெம்பா இருக்கும், அவர் வரத்துக்கு நாழியானா கூட பரவாயில்ல, இப்படி எல்லாம் முடிவு எடுத்துடுவோம். அது எத்தனை பெரிய பிழையாக போறதுன்னு பாருங்க. இவர் தீர்த்தத்தை இங்கே பருகுகிறார். அவர் எங்க அனுஷ்டானத்தை துர்வாசா பண்ணிட்டு இருக்காரோ அங்கே இருந்து இந்த காட்சியை அப்படியே மனத்திரையிலே பார்க்கிறார். நான் விருந்தாளியா வந்திருக்கேன், என்னை விட்டுட்டு நீ பாரணையை முடிச்சுட்டியான்னு அவருக்கு கோபம். இவர் நினைவால தீர்த்தத்தை தான் பருகியிருக்கார். ஆனா பாரணையினுடைய ஸ்தானத்துல, அன்னத்தினுடைய ஸ்தானத்துல தீர்த்தத்தை பருகினார் இல்லையோ, வந்ததே கோபம். நேராக வந்தார். என்னமோ அமர்ந்து கொண்டு கோபத்தோட தியானம் பண்ணினார். ஒரு பூதம் புறப்பட்டு வந்தது. அம்பரீஷனை விழுங்குவதற்காக அது எத்தனித்தது, துரத்த ஆரம்பித்தது. இங்கும் அங்கும் ஓடவே இல்லை அம்பரீஷன். கையை கூப்பிட்டு நின்றார். நான் எனக்கு சரின்னு பட்டதை இங்க இருக்கிற தர்மம் அறிந்திருக்கிற பெரியவர்களை கேட்டு கொண்டுதான் செய்தேன். நான் செய்தது பிழையாக இருப்பின் செத்து மடிவதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. செய்தது சரியாக இருப்பின் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள். மொத்தத்தில் என்னை காக்கும் பொறுப்பை உன்னிடத்திலே விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். பகவான் சுதர்சனரை பார்த்தார். சுதர்சனர் கீழே வந்துட்டார். எந்த பூதத்தை துர்வாசா ஏவினாரோ அந்த பூதத்தை சுதர்சனன் துரத்த ஆரம்பித்தான். இப்ப பூதம் துர்வாசாவாலே அனுப்பப்பட்டு அம்பரீஷனை துரத்தி கொண்டு வந்தது. நம்ம பின்னாடி யாரோ நம்மளை துரத்திட்டு வரா போல இருக்கேன்னு திரும்பி பார்த்தால் தேஜஸ்வியான சுதர்சனன் ஓடி வந்து கொண்டிருக்கிறார். உன்னை விட்டேனா பார்னு சொல்லிட்டே ஓடி வந்துட்டு இருக்கார். பூதம் நினைத்தது, நாம ஏதோ தயமேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம், நமக்கு ஒண்ணு இது நேரடியான நம்ம பிரச்சனையே கிடையாது. இந்த துர்வாசா மகரிஷி தான் சும்மா இல்லாத போய் அந்த அம்பரீஷனை போய் முடிச்சுடுவான்னு நம்மளை அனுப்பிச்சார். இப்ப அதனால தான் நமக்கு இத்தனை சிக்கல் வந்திருக்கு. இப்ப நாம ஓடி போய் துர்வாசாவையே விழுங்கிட்டோம்னால் சுதர்சனிடமிருந்து நாம் தப்பித்து விடலாம் அப்படின்னு அது ஒரு கணக்கு போட்டு அலையன்ஸை மாத்திண்டு கொடுத்து கூட்டணியை மாற்றிக்கொள்வது. இப்ப போய் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா பாருங்க, அங்க போனா 60 சீட்டு தரேங்கிறா, நீங்க 25 தாண்ட மாட்டேன்னு சொல்றீங்கோ. புது கட்சி வசீகரமான ஒருவர் அவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அங்க போனா 60 சீட்டு தரேங்கிறார், ஆட்சியில் பங்குங்கிறார், துணை முதலமைச்சர் பதவிங்கிறார், அள்ளி அள்ளி வீசுறார், முக்கியமான இலாக்காலாம் தரேன்னு சொல்றார். கேட்கறச்சவே எல்லாருக்கும் நாக்கில எப்படி நீர் வழியத்தானே செய்யும். நன்னா போலாம் போல் இருக்கு. இங்க போனா 25 தாண்ட மாட்டேங்கிறா, அதுவும் அடிமையை போல நம்மள வச்சிருக்கான். அங்க போனா நம்மள ராஜா வாக்குறேங்கிறான்னா போவாள் இல்லையோ. அதை போல ஒரு கணக்கு இந்த பூதமும் போட்டது. இப்ப நாம போய் இந்த அம்பரீஷனை விட்டுட்டு துர்வாசாவை முடிச்சுட்டோம்னா சுதர்சனர் என்ன சொல்லுவார், இந்த கூட்டணிக்கு வந்துட்டியா, நல்லது செய்தாய், பகவானிடத்துல சொல்லி இந்த பூத ஜென்மாவில் இருந்து உனக்கு மேலான ஜென்மம் கிடைப்பதற்கு நான் வழிவகை செய்கிறேன் அப்படின்னு ஏதாவது அவர் வாக்குறுதி கொடுப்பார், உறுதிமொழி கொடுப்பார்னுட்டு துர்வாசாவை துரத்த ஆரம்பித்தது. இப்ப துர்வாசா ஓடின்னு இருக்கார். அம்பரீஷன் ஸ்திரமாக ஒரு இடத்துல நிற்கிறார். துர்வாசா ஓடுறார். பின்னோடே பூதம் துரத்துறது. அவர் பின்னே சுதர்சன ஆழ்வான். அவர் எல்லா இடமும் ஓடினார். காகாசுரனை போல மொத்த இடத்துக்கும் ஓடி இருக்கார். நேர போய் பகவான் திருவடிகள்ல விழுந்துட்டார். பகவான் சொன்னார், என் காலில் எதுக்கு வந்து விழறீன்னு கேட்டார். இல்ல ஏதோ பெருத்த அபராதத்தை செய்து விட்டேன், நீதான் அதற்கு கழுவாய் சொல்ல வேண்டும். பகவான் சொன்னார், பாப்பம் பண்ணினது ஒரு இடத்துல, பிராயஷ்சித்தம் தேடுறது இன்னொரு இடத்துலயா, என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யட்டும், யார் ஒருவர் இதற்கு காரணபூதரோ, அதாவது எவரிடத்திலே நீர் அந்த அபராதத்தை செய்தீரோ அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கோர வேண்டியது. உடனே நேர போய் அம்பரீஷனுடைய கால்களிலே விழுந்தார். அவர் திருவடிகளில் விழுந்தார் பாருங்கோ. அவர் என்ன ஆச்சுன்னார், சுதர்சன ஆழ்வான் துரத்திட்டு வரார். அவர் பெருமானிடத்திலே பிரார்த்தித்தார்.
அப்புறம் பெருமான் சுதர்சன ஆழ்வானை திரும்பவும் தன் வசம் பெற்றுக்கொண்டான்னு சரித்திரம். வாயை மூடின்னு இருந்தால் அம்பரீஷன் இவர் காலில் விழுந்து இவருக்கு சோறு போட்டிருப்பார். கொஞ்சம் கோபப்பட்டுட்டார். அதனால என்ன எடுத்து அவர் திருவடிகளில் இவர் விழ வேண்டியதாவே போச்சு பாருங்கோ. வந்த விருந்தாளி காலில் விழுந்து சோறு போடுறதுக்கு அம்பரீஷன் தயாரா இருந்தான். இப்ப விருந்தாளி அவர் கால்களில் விழுந்துட்டு தயவு பண்ணி நீ சோறை போடு, நான் சாப்பிட்டுட்டு போறேங்கிறார். அப்ப பாகவத அபச்சாரம்ங்கிறது ரொம்ப கொடியதுன்னு தேறுகிறது இல்லையோ. அதுதான் பெரிய பாபம், மகத்தான பாபம் பாகவத அபச்சாரம். பகவானிடத்துல செய்கிற பாப்பம்ங்கிறது அது சிறிய அளவிலான பாப்பம்ங்கிறார். அதுக்காக இனிமே இந்த சிறிய அளவிலான பாப்பத்தை நான் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. பெரிய அளவில் முதலீடு போட்டு தொழில் தொடங்கினாருங்கிற போல சிறிய அளவிலான பாப்பம் அது நிறைய பண்றேன், கொஞ்சம் பெரிய அளவில் பண்றேன்னா அதையும் பண்ணக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மை மீறி நடக்கின்ற விஷயங்கள் அது நம் வசம் இருக்கிற விஷயங்கள் அன்று. நடந்து போறோம், எத்தனையோ நுண்கிருமிகள், எறும்பு முதலான சிறிய சிறிய பிராணி வகைகள், உயிரினங்கள் காலில் அடிபட்டு போகலாம், வாய்ப்பு இருக்கிறது. அதனால வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னொன்னுத்துல இப்போ ஒரு தயிர் எடுத்துக்கிறோம்னால் அதற்கு எத்தனை நுண்கிருமிகள் வேலை செஞ்சு பாலை தயிராக்குறது தெரியுமா? அதில் வெறுமனே தயிராடுறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோமா? அதெல்லாம் நல்ல பாக்டீரியாங்கிறா. அந்த மாதிரி எத்தனையோ இருக்கிறது. அவைகள் சேர்ந்துதான் ஒரு பாலே தயிராகிறது. தயிரை எடுத்துக்கொள்ளுகிறோம்னால் எத்தனையோ நுண்கிருமிகள் நம்மாலே மடிகின்றன, நிறைய இருக்கு. அதெல்லாம் அனிவாரியம், நம்மால ஏதும் செய்யவே முடியாது. தெரிந்து செய்கிற பாபங்களிலே கவனமாக இருந்திடுகை, அதுதான் முக்கியம். அதனால இந்த இடத்துல பிராட்டி சொன்னா, சிறியதும் பெரியதுமாக நான் 2 செய்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவத் அபச்சாரமும் பண்ணியிருக்கேன், பாகவத் அபச்சாரமும் பண்ணியிருக்கேன். நீங்களா அப்படின்னு பார்த்தாரு ஹனுமான். தாயே நீங்களா? பகவத் அபச்சாரமா என்ன பண்ணிருக்கீர் அப்படின்னு யோசனை பண்றார். என்ன பண்ணிருக்கீர்னு அப்படியே கேட்க முடியுமா அவர்கிட்ட? அவரே சொல்லுவார். தாயார் சொல்றா, பகவத் அபச்சாரம் என்ன தெரியுமா? என்னை விட்டுட்டு போறேன்னா ராமன் காட்டு கிளம்பிட்டு இருந்தார். நீ வர வேண்டாம், நான் மட்டும் போய் வருகிறேன்னு சொன்னார். நான் என்ன தெரியுமா சொல்லிட்டேன்? எங்க அப்பா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டார், உன்னை போய் பெரிய ஆண்மகனாக நினைத்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார் அப்படின்னு புருஷோத்தமனான பகவானை பார்த்துட்டு பெண்ணுன்னு சொன்னேன். இது எத்தனை பெரிய தப்பு! பகவத் அபச்சாரம் செய்திருக்கிறேன். பாகவத் அபச்சாரம் என்ன பண்ணேன் அப்படின்னால், லக்ஷ்மணன் என்னை நிமிர்ந்து பார்த்தது கூட கிடையாது. என்னுடைய முகம் பார்த்து அறியாதவன். ஆனா அவனுக்கு என்னிடத்துல ஆசை இருப்பதாக கருதி கொண்டு மாயமானா வந்த மாரீச்சன் அவன் ராமனுடைய குரல் எடுத்து குரலை மாற்றி ஹா சீதே, ஹா லக்ஷ்மணா, ஹா சௌமித்ரேன்னு குரல் கொடுத்தானோ இல்லையோ, நான் ராமன் தான் ஏதோ ஆபத்திலே சிக்குண்டு இருக்கிறார்னு நினைத்து கொண்டு அவர் தான் குரல் கொடுக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு, லக்ஷ்மணா நீ போய் தமையனாரை காப்பாத்துன்னு சொன்னேன். லக்ஷ்மணன் என்ன சொன்னான்? தேவேந்திரனே வந்தாலும் கூட ராமனுக்கு எந்த ஹானியையும் செய்ய முடியாது, நீங்கள் அச்சமுற வேண்டாம், மதனியாரே சௌக்கியமாக இரும்னு சொல்லி பார்த்தான். நான் கடும் சொற்களை அவனை குறித்து வீசினேன். நான் பேசிய வார்த்தைகள் நான் நினைத்தால் எனக்கே குலை நடுங்குகிறதுன்னா, எனக்கே பிரச்சனையா இருக்கு. இப்போது நான் நினைத்தால் நானா பேசினேன் என்று எனக்கே என் பேரிலே வேதனையும் கோபமும் உண்டாகிறது. அப்ப சும்மா இருந்தேன், பரதனை வேற சேர்த்துட்டேன். வெய்யரச்சே லக்ஷ்மணன் மட்டும் வெய்யல அவள். இது அண்ணா தம்பி பரதன் நீயும் சேர்ந்து போட்ட திட்டம் போல் இருக்கு. ராஜ்யத்தை அபகரிக்க அவன் நம்மை காடு துரத்தினான். என்னை அபகரிப்பதற்கு நீ ராமனை இங்கே வேறிடம் அனுப்பி இருக்கிறாய். நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளானான் எல்லாம் கேட்டிருக்கா. லக்ஷ்மணன் என்ன சொல்லிட்டார்? காதை பொத்தின்னு விட்டார், கையை கூப்பினார். அவர் கோடுலாம் போட்டு போல, அதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை. ஏதோ ஒரு லக்ஷ்மண் ரேகான்னு ஒரு கோடு போட்டு போனார், இந்த கோட்டை தாண்டி வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் எதுவும் சொல்லப்படவில்லை. அவர் கையை கூப்பிட்டு போயிட்டார். பார்த்து கொள்ள வேண்டியது என்னமோ எனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரியாக மனசிலே படுகிறது. உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. நான் அண்ணனை தேடி போகிறேன்னு போனார். அவரிடத்துல பட்ட அபச்சாரம், ராமன் கிட்ட ஏற்கனவே அவரை பெண்ணுன்னு சொன்ன அபச்சாரம். என்ன நடந்தது? 10 மாசமா இங்க உட்காந்து அழுதுன்னு இருக்கேன்னா, இந்த 2 பாபங்கள் சேர்ந்துதான் என்னை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கின்றன. ஹனுமான் என் நிலைமை இப்படி இருக்கு பார். அதனால பாபம் செய்யாதவர்னு உலகத்துல ஒருத்தரையும் காட்ட முடியாது. அவர்களிடத்திலும் நாம் கருணை காட்ட வேண்டும். கொல்லத்தகுந்தவர்களாகவே அவர்கள் இருப்பினும் அவர்கள் கருணை காட்ட தகுந்தவர்கள் அப்படின்னு உபதேசிக்கிறாள். இது எப்பேற்பட்ட குணம்! தாயாருடைய அருங்குணம்ங்கிறது. யார் பாபம் செய்தாலும் அவர்கள் பாபங்களை அவள் பாபமாக கருதுவதே இல்லை. யாரும் பாபம் செய்யவில்லை என்று வாதிடுபவள். இது அவளுக்கு இருக்கிற ஏத்தம். தன் அடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரில் நன்னு செய்தார் என்பது போலும்னு பாசுரம். பகவானை பத்தி சொல்றச்சே பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். இவர் எப்படிப்பட்டவர்? தாயாரை பத்தி தெரிஞ்சுட்டாச்சு. யாருமே பாப்பம் பண்றது கிடையாது அப்படின்னு அவள் சொல்லுகிறாள். தாயார் அப்பப்ப பகவானை பரீட்சை பண்ணிட்டே இருப்பா. இவருக்கு நிஜமாகவே அடியவர்களை காப்பதிலே உறுதி இருக்கிறதா
அப்படின்னு பரீட்சை பண்றதை இயல்பாக உடையவள். ஏன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இவர் ஒரு 2 கட்டான் தான் வச்சுக்கோங்களேன். அப்படியா தான் இன்னைக்கு கார்த்தால கூட வாணி மஹாலில் ஒரு வார்த்தை சொன்னேன். பகவான் டிஃபைன் பகவான் அப்படின்னா சிம்பிளா இப்படிதான் சொல்லணும். இருக்கிறதுலயே பெரிய 2 கட்டானா இருந்தா தான் பகவானா இருக்க முடியும். எத்தனை வினோதமானவர், எத்தனை வேடிக்கையானவர், விசித்திரமானவர்னு பாருங்க. யார் எப்ப வேண்டியவர் வேண்டாதவர் சொல்லவே முடியாது. வேண்டாதவரை திடீர்னு வேண்டியவரை ஆக்கி வச்சிருப்பார். வேண்டியவரை வேண்டாதவரை போல சித்தரித்து காட்டுவார். கைகேயி எடுத்துக்கோங்க, எத்தனை நல்லவள். உன் பிள்ளைய நான் அங்க கடையில பார்த்தேனேன்னு யாராவது இவ்வளவுதான் சொல்லுவா, பேரெல்லாம் சொல்ல மாட்டா. உன் பிள்ளைய அந்த கடையில பார்த்தேன். அவன் என்ன தெரியுமா சொல்லுவா? ராமன் அங்க பார்த்தேடா, ராமன் அங்க வந்திருந்தானான்னு கேட்பா. இல்லம்மா உன் பிள்ளைய பார்த்தேன்வா. அதைத்தான் கேட்கிற, ராமன் அங்க வந்திருந்தானான்னு கேட்பா. இல்ல உன் பிள்ளை பரதனை பார்த்தேன்னா, ஆமாம் பரதன் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான்லன்னு சொல்லுகிறவள் அவள். எப்படி இருக்கு பாருங்க. வயத்துல பிறந்த பிள்ளை, அவன் நினைவே அவளுக்கு கிடையாது. பிள்ளைன்னு சொன்னா, உன் பிள்ளைன்னு சொன்னா அப்பவும் ராமன் தான். பரதன்னு பேரை சொன்னா, ஆமா அதுவும் என் பிள்ளை தான், இல்ல எனக்கு நினைவே வரமாட்டேங்கிறதுங்கிறா. அதுவும் என் பிள்ளை. இந்த அதுவும் அந்த உண்மை தொகைன்னுவா. அந்த உண்மையை போட்டுட்டாலே அது முக்கியத்துவம் இல்லைன்னு அர்த்தம். இதுவும் என் பிள்ளைதான்னுவா. நல்ல வேலை இது குழந்தைகளுக்கு புரிஞ்சு கொடுத்தனா ரொம்ப கஷ்டமா போயிடும். குழந்தை புரிஞ்சு கொடுத்துனா நீ சொல்றச்ச என்ன சொன்ன, இவன் என் பிள்ளை அவனும் என் பிள்ளைன்னா அப்ப இவன் முக்கியமானவன் ஆயிடுறது. அது எந்த பிள்ளையை காட்டுறாளோ அது முக்கியமான பிள்ளை. சாஸ்திரமே சொல்றது, எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் முதற் குழந்தை அறத்திற்கு பிறந்த குழந்தை, மற்ற குழந்தைகள் எல்லாம் இச்சைக்கு பிறந்த குழந்தை. அவ்வளவுதான் சாஸ்திரமே முடிச்சு கொடுத்தது. இப்போ இது சந்தோஷமான ஒரு மனநிலையில நான் சொல்றேன்னு கொள்ளலாம், ஏன்னா மூத்த பிள்ளையா இருக்கேன். இல்லைன்னா இது 2ஆவதா 3ஆவதா வந்தவள்லாம் நிறைய பேர் இருக்காளோ இல்லையோ, 100க்கு 100 சரி சுவாமி அப்படித்தான் இருக்கு. குடும்பத்தை பார்த்தாலே என்ன தெரியறது, அது அப்படித்தான் இருக்கிறது. நாங்கன்னா 2ஆம் குழந்தைன்னா 2ஆம் பட்சம் தான் போல் இருக்குன்னா அப்படிலாம் கிடையாது. தாய் தந்தையின் எல்லா குழந்தைகளையும் ஒன்று போலத்தான் பாவிப்பார்கள், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா சாஸ்திரம் சொல்றது முதற் குழந்தைங்கிறது அது அறத்திற்காக, மேல நன்ன அந்த தர்ம காரியங்களை தழைத்தோங்க செய்வதற்காக இறைவனாலே அருளப்பட்ட குழந்தை. நீங்க வீடுகளிலே பாருங்க, முதற் குழந்தை வேண்டி வேப்பல் அடிச்சு ரொம்ப விரும்பி அதுக்கு மேல என்ன மருந்துகள் எடுத்துக்கணும்னா மருந்துகள் எடுத்துட்டு அந்த குழந்தைன்னு தவிப்பா. 2ஆவது குழந்தைன்னா ஒரு பெருசா ஒரு ஆர்வமே இருக்காது, சந்தோஷப்படுவா, இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் அந்த முதற் குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த பூரிப்பும் பாரிப்பும் எதிர்பார்ப்பும் இதெல்லாம் 2ஆவது குழந்தையில இருந்ததான்னா அதுதான் அவரா கொடுத்துருக்கார். அதான் வேடிக்கை அப்படி சொல்லிடுவா. முதற் குழந்தைனா இது வேண்டி விரும்பி பிறந்தது, நீயா வந்தவன் இத்தனை படுத்தக்கூடாதுன்னுவா. நீயா வந்தவன், அவன் என்ன வேணா ஆட்டம் போடலாமா, அவன் போடலாம். வேண்டி விரும்பி வந்தவன் நீயா வந்தவன், அளவாத்தான் ஆட்டம் போடணும் அப்படிங்கிறா போலே. இப்ப பரதனை மறந்துட்டு ராமனையே பிள்ளையாக கருதுகின்றவள். ஆனா ஒரு கணத்துல மனசு மாறித்தா இல்லையா? ஒரு கணத்திலே மனம் மாறி போய் ராமன் மனம் போக வேண்டும். அப்படி அவ மனசு மாறுறதுக்கு யார் காரணம்? யாரையோ காண்பிச்சுட்டு இருந்தா கடைசியில ராமன் சொன்னார். பரதன் சொல்லிட்டான் தான் தான் காரணம்னு சொல்லிட்டான். அவன் முதல்ல மந்தர காரணம்னா அப்புறம் மந்தர காரணம் கிடையாது. அம்மா கைகேயி காரணம், அம்மா கைகேயி காரணம் கிடையாது. அப்பா தசரதர் காரணம், அப்பா தசரதர் கிடையாது. அண்ணா ராமன் காரணம், அண்ணா ராமன் கிடையாது. அப்ப யாருதான் காரணம்? மத் பாபமேவாத்திர நிமித்தமாசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனசிய, நாம் பண்ண பாவம் தான் காரணம். எங்க அண்ணா காட்டுக்கு போயிட்டாருன்னு பரதன் சொன்னானோ இல்லையோ, இப்ப ராமன் சொல்றார் அவனும் காரணம் கிடையாதுன்னார். இதுல முடிவில்லாத போயிட்டே இருக்கு. இப்போ அப்ப யார் தான் காரணம்? கதை கேட்கிற நாங்க காரணமா, சொல்ற நீங்கள் காரணமானா? ராமன் சொன்னார் நான் தான் காரணம்னார். அவ மனசை மாத்துறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், மாத்திட்டேன். ஐயோ சிறந்த பக்தை பேரு கட்டு போச்சேன்னா என் பேர் விளங்கி தோல்லியோங்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு இருக்காருன்னு பாருங்க. அவரை நம்ம புரிஞ்சுக்கணும், பகவானை நாம நிச்சயமா புரிஞ்சுக்கணும். என் பேர் விளங்கி தோல்லியோ, ராமன் காட்டுக்கு போனா எப்படி என்ன உலகம் கொண்டாடுறது, எனக்கு ஒரு கொண்டாட்டம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அதற்காக நான் ஏதும் செய்வேன், என்னவும் செய்வேன், யாரையும் மாற்றவும் செய்வேன்கிறார். இது நியாயமா சுவாமினா? இங்கதான் ஒரு அடிப்படையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடைய சொத்து, அவர் எப்படி வேண்டுமானாலும் நம்மை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இதுல நம்முடைய விருப்பு வெறுப்பு சரி தவறு ஏதும் இதிலே கிடையாது. அவர் விருப்பம், அவர் இஷ்டப்படிக்கு அவர் நடந்து கொள்வார். இன்புறும் இவ்விளையாட்டு உடையோன்னு சொல்லப்படுகிறார். இதெல்லாம் ஒரு லீலையாக செய்கிறவர். அக்ரூர் ஆழ்வான்னு கொண்டாடுறோம், அத்தனை சிறந்தவர். அக்ரூரருக்கும் கண்ணனுக்கும் பெரிய சண்டை நடந்தது. ஜாம்பவான் திருவிக்கிரமாவதாரத்துல கூட இருந்திருக்கார். அவர் தான் கையில பறை எடுத்து கொண்டு சுற்றி வந்தவர். திருவிக்கிரமனுக்கு பல்லாண்டு பாடியவர். திருவிக்கிரமாவதார காலத்துல இருக்கிற ஜாம்பவான் ராமாவதாரத்துல அவருக்கு பெரிய ரோல் கொடுக்கப்பட்டது. கிருஷ்ணாவதாரத்திலையும் அவருக்கு ரோல் உண்டு, கொஞ்சம் சிறிய ரோல். கண்ணனுக்கு மாமனாராவே ஆயிட்டார். எப்படி மாமனாரானார்? பெரிய சண்டை போட்டு துவந்த்வ யுத்தம் பல நாள் நடந்தது. சண்டை போட்டு கடைசியில பெருமானிடத்துல கை கூப்பிட்டு, பெருமானே நீதான் திருவிக்கிரமன், நீதான் ராமன், புரிஞ்சுனுட்டேன், என் பெண்ணை தருகிறேன்னு கொடுத்தார்.
நான் வேடிக்கையாக சொல்றது உண்டு. கல்யாணம் ஆன அப்புறம் மாமனாரோட ஆகலைன்னு கேள்விப்பட்டிருப்போம். கண்ணனுக்கு மாமனாரோட ஆகலைன்னு அப்புறம் தான் கல்யாணமே ஆச்சு. ஜாம்பவானோட சண்டையை போட்டுட்டு தான் அவர் பெண்ணை கல்யாணமே பண்ணிட்டாருனால் அப்ப பெருமான் எத்தனை விசித்திரமானவராக இருக்கார். நல்ல அக்ரூரரோட சண்டை போட்டிருக்கார், நல்ல ஜாம்பவானோட சண்டை போட்டிருக்கார், அதற்கு மேலே நல்லவளான கைகேயி மனசை மாத்திருக்கார். இதெல்லாம் ஏன் பண்ணேன்னா என் இஷ்டம், என் பக்தர்களை கூட அந்த மாதிரி கொஞ்சம் மதிமயங்க பண்ணி அவர்களோடு சண்டையிடுகை அவ பேர் கெடுறதுன்னா என் பேர் வாழறதுங்கிறார். குஹன் குஹன்னு சொல்றோம் இல்லையா, அந்த குஹன் யாரு? குஹப்பெருமாள். சம்பிரதாயத்தில் எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்கா பாருங்க, குஹப்பெருமாள். குஹப்பெருமாள் கிட்ட உன்னுடைய வேலை என்ன, நீ என்ன செய்கிறாய்னு கேட்டால் பிஸ்னஸ் அப்படின்னுவார். உலகத்துல நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கா. என்ன பண்றீங்கன்னு கேளுங்க, அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோன்வா. அது என்ன பிசினஸ்னு கேளுங்க, அவன் மெதுவா வந்து சொல்லுவா. அப்படிலாம் வெளிப்படையா சொல்ற மாதிரி ஓஹோன்னு பெரிய பிசினஸ் எல்லாம் இல்லை. பண்ற பிசினஸ் பெரிய பிசினஸ் தான், அதுல சந்தேகம் இல்லை. சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பிசினஸ் இல்லை. அப்படின்னா கொஞ்சம் அப்படி சட்டத்துக்கு முன்ன பின்னத்தான் இருக்கும்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பா. அது சரி தப்பு அதுக்குள்ள போக வேண்டாம். பிசினஸ் கொஞ்சம் முன்ன பின்னத்தான் இருக்கும். வெளியெல்லாம் அப்படி என்ன பிசினஸ் பண்றேன்னா வெளிப்படையா அத்தனை மரியாதையோட சொல்லிக்கிற பிசினஸ் எல்லாம் கிடையாது. என்னமோ வைத்த பழப்பு பண்ணிட்டு இருக்கோம் சுவாமி அப்படின்னு விடுவா. இப்போ அரசாங்க பொறுப்பிலேயே இருக்கா, அரசாங்க உத்தியோகத்திலேயே இருக்கான்னா எதுல வேலை போட்டிருக்கா அப்படின்னா இந்த சாராய விலைக்கடைகள், அதுல உமக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கோம்னா பெரிய அரசாங்க உத்தியோகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா அவர்கிட்ட போயிட்டு எங்க போய் வேலை பாக்குறீங்க இப்போன்னு கேட்டுட்டா அது ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குற சுவாமி. இல்லை சுவாமி கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னாலேன்னா கவர்மெண்ட் ஜாப் தான். கவர்மெண்ட் ஜாப்லேயே கூட சொல்லிக்கிற மாதிரி ஜாப்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, இது அந்த மாதிரி இல்லை, விட்டுடுங்களேன் அது எதுக்கு இப்போ அப்படின்னு விடுவார் அவர். ஏன் அங்கே இருக்கேன்னா வயத்து பழப்பு, வேற என்ன செய்யறது, இது அதுக்காக விட்டுட முடியுமா இப்போ? சரிப்பா அதுல எத்தனை தூரத்துக்கு நம்ம நியாயமாக காரியம் செய்ய முடியும்னு பார்த்து செயலாற்ற வேண்டியதுதான். சொல்லிட்டு போறாள் இல்லையோ, இதுவாது பரவாயில்ல அரசாங்க உத்தியோகம், வெளியில சொல்ல முடியாத எத்தனையோ 2ஆம் நம்பர் உத்தியோகம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா கௌரவமா என்ன பண்றேன்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவா? பிசினஸ் அப்படின்வா. யார் கேட்டாலும் சொல்லி எங்க ஆத்துக்கார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கார், அந்த அம்மாக்கே தெரியாது அது என்ன பிசினஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ குஹப்பெருமாளை கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவார்? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு. என்ன பிசினஸ் பண்றார்? வழிப்பறி கொள்ளைகளில் ஈடுபடுகிறார், திருட்டுத்தனம் எல்லாம் பண்றார், வலிந்து பிடுங்குகிறார், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் பிசினஸ் அவருக்கு. ஆனா அவருக்கு ஸ்ரீ குஹப்பெருமாள்னு பேரு. என்ன சுவாமி இது அப்படி இருக்கிறவரை தேடி பெருமாள் போனாரான்னா அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா அடுத்த கேள்வியே கிடையாது. நீங்க இந்த நியாயம்லாம் அவர்கிட்ட போய் கேட்டு இருக்க முடியாது. நான் குஹனை விட ரொம்ப நல்லவன், நீ என்ன தேடி ஏன் வரலன்னா என் இஷ்டம்ட்டு போயிட்டே இருப்பார் அவர். நீ பொறுத்திரு, காத்திருப்பதற்கு உனக்கு மனம் இருப்பின் காத்திரு, உன்னிடத்திலே வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்குமாயின் எனக்கும் தோன்றுமாயின் நான் உன்னிடத்திலே வரவே செய்வேன். இல்லைன்னா ஆச்சாரியர் இருக்காரு இல்லையோ, அவரை விடவா நான் வசந்தவன், நீ அவரை பார்த்து கோன்னு விடுறார். அழகா சொல்லிடுறாரு பெருமாள். ஆச்சாரியன் இருக்கார, எத்தனை நாளாச்சு நீ போய் பார்த்து அப்படின்னா அது என்னைக்கோ போய் சமாசிரணம் பண்ணிக்கிறேன், அன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன் சுவாமி, அப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லைன்னா முதல்ல அவரை போய் பாரு, அவர் தான் உனக்கு எல்லாம், அவரை விட ஒன்றும் நான் வசந்தவன் கிடையாது. அப்போ குஹப்பெருமாளை தேடி போனாரே, அவர் திருடர் வழிப்பறி திருடர் எல்லாம் சொல்றாளே சுவாமி, ரொம்ப தீயவர் கொலைக்காரர்லாம் சொல்றாளேன்னா நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, எனக்கு ஒருத்தனை பிடிச்சி போச்சு, நான் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேங்கிறார். இதை நான் என்ன தீர்மானிக்கணுங்கிறத நீ தீர்மானிக்க முடியாதுங்கிறார். இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? போச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாராம் குஹப்பெருமாளுக்கு. என்னன்னு? உன்னுடைய வணிகம் எல்லாம் நன்கு நடைபெற வேண்டியது, ஆசீர்வதிக்கிறேன். நான் சொன்னேன் முதல்ல தெரியாதனமா ஒரு இடத்துக்கு போயிருப்போம், போன அப்புறம் சொல்லுவோம் ஐயோ அவர் இதை பண்றாராமே சுவாமி, எனக்கு முதல்ல தெரியாது சுவாமி, ஏதோ கூப்பிட்டார் ஆசையான்னு போயிட்டேன். அங்க அப்புறம் போயிட்டு வந்து தெரிஞ்சே இருந்தாலும் கூட நம்ம வெளியில கொஞ்சம் அப்படி சால்ஜாப்புன்னுவா, கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லுவோம் இல்லையா, அவர் இதை பண்றாருன்னு தெரியாது சுவாமி, அங்க போயிட்டு வந்தாச்சு, 4 நாள் இருந்துட்டு வந்தேன், அப்புறம் தான் சொன்னா அவர் இதை பண்றாருன்னுட்டு இனிமே கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இவர் போயிட்டு தெரிஞ்சுட்டு மேல என்ன சொல்லியிருக்காரு? நானா நடக்கட்டும் பிசினஸ், நான் ஆசீர்வாதம் பண்றேங்கிறார். தனக்கு வேண்டப்பட்டவர்னு சொன்னால் அவருடைய பிழைங்கிறது பகவானுக்கு தெரியவே தெரியாது. இதை ஈட்டுல ரொம்ப அழகா விவரிப்பா. ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜாவுக்கு வேண்டப்பட்டவர் ஒருத்தர் ரொம்ப தீமையான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா அவரை யாரும் தடுக்க முடியல, ஏன்னா ராஜாவுக்கு வேண்டப்பட்டவர், மேலிடத்து சிபாரிசு, மேலிடத்தினுடைய முழு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்பா. அவர் பார்க்கறவாக்கிட்டலாம் சொல்லுவார், என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்களா நான் யார் தெரியுமோ இல்லையோ அப்படின்னுவார். எல்லாம் பயந்து போயிடுவா அங்கேயே. ஆனா மந்திரிகள்லாம் கூடினா எல்லாம் பேசினா, அவன் ஒருத்தர் இருக்கானே அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம், ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பேர் அவருக்கு வைக்கணும் அப்படின்னா கிருஷ்ணசுவாமி அப்படின்னு பேருன்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணசுவாமி இருக்கானே ரொம்ப தீமைகள்லாம் ரொம்ப அதிகமா பண்ணிட்டே இருக்கான், இந்த ராஜா காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்றதுன்னே தெரியல, கிட்ட போய் சொல்றதுக்கு வாய்ப்பும் இல்லாத இருக்கு. அப்படியே அவன் ஒரு தம்கி கொடுக்குறான்னா, அதாவது அப்படியே சவால் விடுற போல சொல்லுவான், என் மேல கை வச்சு பாருங்க என்ன நடக்கிறதுன்னு காட்டுறேன், அந்த பயம் இருக்கட்டும்னுட்டு மிரட்டிட்டு போயிட்டே இருக்கான். என்ன செய்வது, ராஜா கிட்ட எப்படி சொல்றது? அப்பதான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சது,
2-3 மாசத்துக்கு ஒரு தடவை ராஜா என்ன பண்ணுவார்னா, யார் யார் என்னென்ன குற்ற பின்னணி உடையவர்கள், அவர்கள் பெயர், அவர்கள் பாலினம், அவர்களுடைய வயசு, அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள், இதெல்லாம் வரிசையாக படிக்க வேண்டியது. எத்தனை புகார் வந்திருக்கு, அந்த புகாரின் பேர்ல என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம், இனிமேல் செய்ய வேண்டியது என்ன, இதெல்லாம் பெரிய விசாரணை, ஒரு என்கொயரி இது நடத்தப்பட வேண்டியது அப்படின்னு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ராஜா நடத்துறாரு. ஒருத்தர் சொன்னார், சுவாமி அடுத்த வாரம் இந்த ராஜா என்கொயரி நடத்துவாரே அந்த நாள் வந்திருக்கு. இந்த கதை ஈட்டில் சொல்றா, எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. அடுத்த வாரம் அந்த நாள் வரப்போகுது. ஈடுங்கிறது திருவாய்மொழியினுடைய ஒரு பேருரை, ஒரு காமெண்ட்ரி. அந்த நூல்ல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வாரம் இந்த நாள் வரச்சே நாம முதல்ல ஒரு 2-3 பேரை சொல்லிடுவோம் சுவாமி. அப்புறம் இந்த கிருஷ்ணசுவாமி பேரை அதுல அப்படி நுழைச்சிட்டு, கிருஷ்ணசுவாமி பெயர், பாலினம், ஆண், வயது, இது அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா அது பெரிய பாரதமாட்டம் சொல்லணும். அத்தனை பண்ணி வச்சிருக்கான். அதை வரிசையா படிச்சுட்டே வந்தோம்னா ராஜாவுக்கு அப்ப வேற வழியே கிடையாது, தண்டித்துத்தான் ஆக வேண்டும் முடிவெடுத்துருவார். அப்படியா இத்தனை பண்ணி வச்சிருக்கானா, அதுவும் என் பேரை சொல்லிட்டு இத்தனை ஆட்டம் போடுறானா அப்படின்னு ராஜா ஏதாவது முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். வேற வழியே கிடையாது, செஞ்சுடலாமா அப்படின்னா நல்ல யோசனையா இருக்கே, அப்படியே பண்ணிடுவோம் என்று அவனுடைய பெயரை ஒரு 3வது பேராவோ 4வது பேராவோ எழுதிட்டு நான் பக்கமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கா. ராஜா ஆரம்பித்தார். ஆரம்பியுங்கோள், விசாரணை தொடங்கப்படட்டும். என்னென்ன கேஸ்கள், என்னென்ன நடந்திருக்கு, குற்ற பின்னணி உடையவர்கள் யார் யார், தேசத்துல குற்றம் குறைந்திருக்கிறதா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீர்களானா போட்டிருப்பா. உடனே நீங்க எதுக்கு அங்கே போனீங்கன்னு கேட்க வேண்டாம். ஏதோ சில பல காரணங்களுக்காக போக வேண்டிய நிர்பந்தம் எல்லாம் ஏற்படும். பார்த்தோன்னா அந்த இடத்துல பெருசா போட்டிருப்பா, போன ஆண்டிலே நடந்த விபத்துக்கள் எண்ணிக்கை, அதற்கு முன் ஆண்டு அது சராசரியா குறைஞ்சிட்டு வருதுன்னு சொன்னா டிராபிக் போலீஸ் சரியா வேலை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். சாலை விதிகளை மக்கள் ஓரளவுக்கு பின்பற்ற தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பா. அது போல அங்கங்க என்ன ரவுடித்தனத்தால யார் யாரெல்லாம் போனார்கள், வெட்டுக்கூத்து எத்தனை, அது ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பா. அதுவும் குறைஞ்சிட்டு வரா போல இருந்துடுத்துனா சிறப்பாக இயங்குகிறது காவல்துறை அப்படிங்கிறது அர்த்தம். அது போட்டு வச்சிருப்பா, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதை போல இந்த இடத்துல படிச்சு காட்டணும் இல்லையோ. உடனே படிக்க ஆரம்பிச்சான். முதல்ல ஒருத்தன் பேரை படிச்சுட்டான். அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம், புருஷோத்தமன் வச்சுக்கோங்க. புருஷோத்தமன், வயது 40 அப்படின்னு இன்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கார். ராஜா பொறுமையா கேட்டுப்பார். இந்த தப்பெல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டதா, எல்லாம் குறுக்கு விசாரணை முடிஞ்சுடுத்தா, சாட்சிகளோட எல்லாம் கேட்டு பார்த்தாச்சா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, சரி தண்டனை அவனுக்கு கொடுத்துருங்கோ, 3 வருடம் கடுங்காவல் தண்டனை எழுதிக்கோங்கோ அப்படிங்கிறார். எல்லாருக்கும் அத்தனை ஆர்வம். ஓஹோ, முதல்ல இருக்கிறவன் 5 ரூபாய் திருடினவன், அவனுக்கே 3 வருஷத்துக்குன்னு போட்டிருக்கார். சாட்சியெல்லாம் விசாரிச்சு 3 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு போட்டிருக்கார். அந்த கிருஷ்ணசுவாமி இன்னைக்கு நல்லா வசமா மாட்டினான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. 2வது பேரை படிக்கிறா, அதுக்கும் ராஜா ஒரு தண்டனை சொல்றார். 3வது பேர் படிக்கப்பட்டது. 4வதா வரார் நம்ம கிருஷ்ணசுவாமி அப்படின்னு. உடனே ராஜா அப்படி உட்காந்துருக்காரு பாருங்க, அப்படி நிமிர்றார். கண்ணு இப்படி அப்படியும் இந்த பக்கமா அந்த பக்கமா அலப்பாயிருது. பாலினம் ஆண், அவன் தான். அடுத்தது வயசு சொல்லிட்டு முகவரியை படிக்கிறோம். முகவரி படிச்சா பாருங்க, ராஜா சொல்லுவாராம், அது இருக்கட்டும் மேல படிங்கோங்கிறார். டாக்குமெண்ட் கத்தையா இத்தனை கொண்டு வந்து வச்சிருக்கா அவனை பத்தி புகார் சொல்றதுக்கு. இவர் ஒற்றை வரியில முடிச்சிருவார். அந்த பெயர் இருக்கட்டும், இந்த புகார் அப்படியே இருக்கட்டும், நீங்க மேல படிங்க, அது அப்புறமா நாம விசாரிக்கலாம். அடுத்த பெயரை படியுங்கோள். உடனே மந்திரிகள் தங்களுக்குள்ள பேசிப்பாளாம். அடுத்தது 2 ரூபாய் திருடின கேஸ், அது என்னத்துக்கு இப்ப படிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இத்தனை கட்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி இந்த ராஜாவினிடத்துல நாம வந்து நிற்பதே அந்த பாவியை மாட்டி விடுவதற்காகத்தான். இவர் சிம்பிளா முடிச்சுட்டார். அது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், கிடப்பில் போடப்பட்டதுன்னு அர்த்தம். ராஜாவை பார்த்து நான் கேட்க முடியுமா, நீ ஏன்பா கிடப்புல போட்டுட்டேன்னு கேட்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கா? அவ்வளவுதான். அவருக்கு பிடித்தமானவன் அவர் இப்போதைக்கு ஆக்ஷன் எடுப்பதாக நினைக்கவில்லை. எடுப்பாரான்னு தெரியாதுன்னுட்டால் இதெல்லாம் ஒரு ராஜாவா இருந்தா நம்ம கேள்வி கேட்கலாமே தவிர பகவான் இடத்துல இந்த கேள்வி எல்லாம் செல்லுபடி ஆகவே ஆகாது. இத்தனை பெரிய கதை எதுக்காக இப்ப நமக்குன்னா, யார் பக்தர் யார் பக்தர் இல்லைன்னு தீர்மானிக்கிற அதிகாரம் அது நம்முடையதன்று. யார் யார் பகவானுக்கு செல்ல பிள்ளைகள் நாம நினைச்சுட்டு இருப்போம். கண்ணெதிர இத்தனை தப்புகள் பண்றாரு, இவரா பெருமானுக்கு வேண்டப்பட்டவர், இவர் பெரிய பாப்பி, நாம நினைக்கவே கூடாது. உங்களுக்கு சரிப்படலைன்னா தள்ளி இருங்கோ, அதை பண்ண வேண்டாம்னு இப்ப சொல்லவே இல்லை. யாரா இருந்தாலும் சரி, நமக்கு சரிப்படலை அப்படின்னா சிலருடைய செயல்பாடுகள் நமக்கு சரியா படமாட்டேன் என்கிறதா, அந்த திக்குக்கு ஒரு நமஸ்காரம். தள்ளி இருக்கலாம், ஆனா அவர் தாழ்ந்தவர், தீயவர், அவரை பத்தி கோள் சொல்லுகை, அவரை பத்தி குறை சொல்லுகை, இதெல்லாம் நம்ம பணியே கிடையாது. ஒருவேளை பகவானுக்கு அவர் வேண்டப்பட்டவராக இருந்துட்டார்னால் அவருடைய கோபப்பார்வைங்கிறது நம்ம பேர்ல தான் வந்து விழும். என் பக்தனை இப்படி சொன்னாயோன்னு கேட்டு வந்துருவார். அவனா பக்தன் நான் கேட்பேன், அவன் தான் பக்தன் அவன் சொல்லுவான். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால யார் யார் அவர் திருவுள்ளத்தால பக்தர்கள்னு நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால பக்தர்களிடத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பக்தர்களிடத்துல ஜாக்கிரதையா இருக்கிறதுனா சிம்பிளா என்ன அர்த்தம்னா,
எல்லார்கிட்டையுமே ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். நாஸ்திகரா கூட இருக்கலாம். வேடிக்கையா ஒரு கதை சொல்றேன். ஒரு அன்பர் இருந்தார். அவர் தினந்தோறும் அன்னதானம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். யாராவது ஒரு பக்தரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவார், அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடுவார். அதுக்குன்னு பேருந்து நிலையத்துக்கோ ரயில் நிலையத்துக்கோ போயிடுவார். யாராவது வராரா, வாங்கோ எங்க வீட்டிலேயே பைய வச்சுக்கலாம், பெருமாள் சேவைக்கு போகலாம், சாப்பாடு டிஃபன்லாம் நாங்களே கொடுத்துடுறோம் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு போவார். ஒரு நாள் போனார், யாருமே வரல, பக்தர்கள் யாரையும் காணும். இவரா பார்த்து ரொம்ப களைச்சு போயிட்டார். யாரோ ஒருத்தர் பெட்டியும் படுக்குமே இறங்கினார். நெத்தியிலெல்லாம் ஒண்ணும் இல்லை, பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு இருக்கார். நேர போனார். ஊருக்கு புதுசா அப்படின்னார். ஆமாம், என் வீட்டிலேயே தங்கிக்கலாம், அங்கேயே சாப்பிடலாம், வரீரான்னு கூப்பிட்டார். நானே தேடிட்டு இருந்தேன், கண்டிப்பா வரேன் அப்படின்னார். இவர் சொன்னார், தெய்வ பக்தி தெய்வ நம்பிக்கை எல்லாம் உண்டோ இல்லையோன்னார். அதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னார். உன்னை பொட்டியே விட்டுட்டார். அப்படின்னா நீர் வர வேண்டாம். என்ன சுவாமி, நீர் தான் வந்து கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன்னு. அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, இல்லை நான் தெய்வ நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு தான் சாப்பாடு போடுறேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதனால நீர் வந்தா தெய்வ நம்பிக்கை இருந்தா வரும் போடுறேன். இல்லை எனக்கு முதல்ல இருந்து இந்த நம்பிக்கை எல்லாம் கிடையாது அப்படின்னு விட்டார் அவர். அப்படின்னா உங்களுக்கு சோறு கிடையாது. பரவாயில்ல சுவாமி, நான் என்னமோ வரேன்னு ஒன்றும் வலுக்கட்டாயமா சொல்ல, நீர் தான் கூப்பிட்டீர், உண்மை இஷ்டம் அப்படின்னு விட்டார் அவர். என் கொள்கைக்கும் விரோதம் வேண்டாம், உம்ம கொள்கைக்கும் விரோதம் வேண்டாம், நீர் போயிட்டு வாரு அப்படின்னு விட்டார். நல்லவராக இருக்கிற அந்த நாஸ்திகர். இவர் திரும்பி வந்தார், மோவாயை தடவிண்டே வராரு. இதுக்கு மேல இன்னொருத்தன் கிடைக்க மாட்டான். கிடைச்ச இவரையும் நாஸ்திகர்னு சொல்லி நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம், கொஞ்சம் பேசித்தான் பார்ப்போமே அப்படின்னு போயிட்டு இவர் போறார். கொஞ்சம் தெய்வம் இருக்குன்னு தான் ஒத்துக்கோங்களேன், இன்னைக்கு சோறு போடுறேன் உங்களுக்கு அப்படின்னார். அவர் சொன்னார், என்ன இதுக்காக ஒருவேளை சோத்துக்காக என் கொள்கையை மாத்திக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டீரா? பட்னி கூட கிடப்பேன் சுவாமி, எனக்கு கொள்கை தெய்வம் இல்லைங்கிறது. வேணும்னா இப்படி சொல்லும், நீர் சோறு போட்டீர் இல்லையா, நீர் தான் தெய்வம்னு நான் உலகம் எல்லாம் சொல்றேன், நீர் தான் கடவுள் அப்படின்னு நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன், அதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆசையா கூட்டு போய் சோறு போட்டார், இவர் தான் தெய்வம்னு சொல்றேன். ஐயோ நான் சாதாரண ஆள், என்ன அப்படிலாம் சொல்லாத, என்னையே தெய்வம்னு ஒப்புக்கொள்கிறாய், தெய்வத்தை ஒப்புக்கொள்ள என்ன தடை? அவன் சொன்னான், கண்ணு முன்ன நீ நிக்கிற, அவர் எங்க நிக்கிறார் அப்படின்னு கேட்கிறான். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ வான்னார். இல்ல நான் வரமாட்டேன். சரி போட அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டார். ஓன்னு அழறார். இவரும் சாப்பிடல. கொஞ்ச நாள்ல அப்படியே கனவே வந்துடுத்து, இவருக்கு தூங்கி போய் பசி மயக்கத்துல தூங்கியே போயிருக்கார். பகவான் வந்தார், பாத்தியா ஏன் இப்படி சோகமா இருக்க, ஏன் இப்படி களைச்சு போயிருக்க, ஏன் சாப்பிடல? அதான் ஒரு பக்தனையும் நீ அனுப்பலையா, இன்னைக்கு ஒருத்தனை அனுப்பினேன்னா. இப்பதான் வந்தான், நீ தான் போட மாட்டேன்னுட்ட. அவன் தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு சொன்னானே. பெருமாள் சொல்றார், அவன் தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு பிறந்ததுலேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஒரு நாள் கூட அவனுக்கு சோறு போடாம நான் விட்டதே இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் தான் உன் கையில காட்டினேன், நீ விட்டுட்டேன்னார். அப்ப நான் என்ன பண்ணட்டும், இப்ப போய் தேடி பிடி, அவனுக்கு சாப்பாட்டை போட்டுடு, இன்னைக்கு உன் வீட்டுல சாப்பாடுன்னு தான் அவனுக்கு நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னார் பெருமாள். இவர் நேர போனார். பரவாயில்ல வாங்கோன்னார். நான் என் கொள்கையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னா. அவன் அங்கேயே உட்காந்துருந்தான், நல்ல வேலை, என் கொள்கையெல்லாம் விட்டு தர மாட்டேன்னா. ஒரு கொள்கையை நீர் விட்டு தர வேண்டாம், நீர் வாரு. அவன் கேட்டான், போட மாட்டேன்ட்டு போனீர், இந்த மனமாற்றம் எப்படி? அவர் சொன்னார், அதை சொன்னா நீ வரமாட்டேன்னார். அதுல தானே பிரச்சனை இருக்கு. தெய்வம் வந்து என் கனவுல சொல்லிட்டு நான் வருவானா? இப்போ இந்த பொய்ய புரட்டெல்லாம் எங்கிட்ட வாண்டானோட போறான். இதுக்கு அர்த்தம் என்ன? பகவான் எல்லாரையும் ஒன்று போலவே ரட்சிக்கிறவராக இருக்கிறார், சமமான பார்வை பார்க்கிறவரா இருக்கார், சமதாங்கிற குணம் அவரிடத்திலே இருக்கிறது. சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷ்யோஸ்தின பிரியா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மைதேதேஷு சாப்பியகம். கீதையில கண்ணன் பெருமான் சொல்லுகிறான், அத்தனை பேருக்கும் தான் சமமானவன் என்கிறான். அது தேவர்களா இருக்கலாம், திரியக்குகளா இருக்கலாம், மனுஷர்களா இருக்கலாம், கந்தர்வர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரே பார்வதாம் பார்க்கிறார். தேவானாம் தானவானாம் ச சாமான்யம் அதிதெய்வத்தம். அது அசுரனுடைய பிள்ளை பிரகலாதனா இருக்கலாம், ராட்சசனுடைய தம்பி விபீஷணனாக இருக்கலாம், ஒரு பெண் அபலை கணவன்மார்களாலும் கைவிடப்பட்டவளான திரௌபதியாக இருக்கலாம், கஜேந்திரன் ஒரு யானையாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் அனுகிரகம் பண்ணியிருக்காரோ இல்லையோ. அதனால இன்னார் பக்தர்கள், இன்னார் பக்தர் அல்லாதவர்கள், அதை நாம முடிவெடுக்கவே முடியாது. அதனால பாகவத பிரச்சாரம் கொடியது. அதைத்தான் அம்பரீஷ சரித்திரமும் நமக்கு உணர்த்துகின்றது. சீத்தையும் அதைத்தான் ஹனுமானிடத்திலே சொல்லுகிறாள், நான் பண்ணின பாப்பம் பாகவத பிரச்சாரம். அதனால தான் ஒருவேளை இங்க கஷ்டப்பட்டு இருக்கேன் போல் இருக்கு, அதனாலே அவர்களை விட்டிட வேண்டும், அரக்கிகளை ஏதும் செய்யாதே. இப்ப திரும்ப முதல்ல உபன்யாசத்தினுடைய தொடக்கத்துல பிளலோகாச்சாரியர் ஒரு கேள்வி கேட்டுண்டார்னு ஆரம்பிச்சேன் பாருங்கோ, அங்க போய் நிக்கணும். அவர் என்ன கேட்டார்? எல்லா பெண்டாட்டிகளும் கணவன்களுக்கு உபதேசம் பண்றவாளாத்தான் இருப்பாளா? அப்படி உபதேசம் பண்ணிட்டே இருந்தா இந்த கணவன் தான் கேட்டுட்டே இருப்பாரா? இதுதான் கேள்வி. ஏன்னா நம்ம வீட்டிலேயே கூட மனைவி குறுக்கே பேசிக் கொண்டிருந்தால் இதுல நீ தலையிடாதேன்னு அவள் வாயை அடக்குகிறோம். இப்ப பெருமாள் அப்படி பண்ண மாட்டாரா? ஒரு பக்தன் வந்து நின்றான், அனுகிரகம் பண்ணிடு அப்படின்னா பெருமாள் என்ன சொல்லுவார்? ரொம்ப பாப்பி, நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாரா? தன் அடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும். கீழே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தா அதையும் முடிச்சுடுறேன். தாயார் அப்பப்ப பரீட்சை பண்ணுவான்னு சொன்னேன் பாருங்க.
அப்பப்ப பெருமானை சோதிப்பள், நிஜமாவே உறுதிப்பாடு இருக்கான்னு. தண்டகாரண்ய வாசிகளான ருஷிகள், அந்த ருஷிகளை போய் ராமன் சந்தித்தான். ருஷிகள்லாம் சொன்னா, ராட்சசர்களாலே எங்களுக்கு ரொம்ப நலிவு பிறந்திருக்கிறது, ரொம்ப தொந்தரவு பண்றா, கவலைப்படாதீங்க, ராட்சசர்களை எல்லாம் அழித்து விடுவேன்னார். பிராட்டி மெதுவா காதுல போய் சொல்றா, ராட்சசர்களால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, நீ ஏன் ராட்சசர்களை எல்லாம் முடிச்சுடுவேன்னு சொல்ற? நமக்கு ஒரு வம்பும் இல்லை அவளோட, நாம ஏன் போய் சண்டை போடணும்? இன்னைக்கு நாம எல்லாம் அந்த நிலைப்பாடத்தானே எடுப்போம். நமக்கு அவர்களால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவ ஏதோ பண்ணிட்டு போறா, நமக்கு என்ன வந்தது அப்படின்னுவோம். அதை போல நீ ஏன் ராட்சசர்களை முடிப்பதாக சொன்னாய்? நமக்கு ராட்சசாளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ராட்சசாலை விட்டுடு நம்ம சொல்ல வரல, இவர் உறுதியா இருக்காரான்னு பரீட்சை பண்ணுகிறாள். ராமன் சொல்லிட்டார், சீதே உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், என் பிராணனைய கூட விடுவேன், ஆனால் அந்த மகர்ஷிகளுக்கு அந்தணர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இருக்கிறதே, அதை ஒருபோதும் விடமாட்டேன்னு. அப்பாடானா பிராட்டி, இதுதான் வேணும். இது நீ சும்மா வாய் வார்த்தைக்கு மனு கொடுக்கும் போது அவசியம் பண்ணிவிடலான்னுவா. நாம போய் மனுவா கொடுத்துட்டே இருந்தா, ஐயோ முதல்ல இதை பத்தி இப்ப கூட உள்ள இந்த விஷயம் தான் பேசிட்டே இருந்தோம், அந்த கழிவுநீர் கால்வாய் திட்டம், அதுதான் ஏதோ அடுத்த வாரம் அது சாங்ஷன் ஆயிடுத்துல, அது போட்டாச்சுல பணம், இதோ அடுத்த வாரம் அவனுக்கு கொடுத்தாச்சா கான்ட்ராக்டருக்கு? அவரு தான் கொடுத்து அவங்க அதை கபலீகரம் பண்ணி எத்தனை வருஷம் ஆயிடுத்துன்னு நினைச்சுப்பார். வெளில சொல்ல முடியுமா? இதோ வர வாரம் இந்த திங்கக்கிழமை, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு சனிக்கிழமையா போடுது, இன்னைக்கு ஆள்கள்லாம் இருக்க மாட்டா, இப்போ திங்கக்கிழமை காத்தால பாருங்க 9 மணிக்கு எல்லாரும் இருப்பான்னுவா. அதுக்கு பிற்பாடு ஒரு 2000 திங்கக்கிழமை கடந்திருக்கும், பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அன்னைக்கு சொன்னீரே சுவாமின்னா, பின்ன நீ வந்து கேட்கச்சா செய்ய மாட்டேன்னு நான் சொல்லுவேன், நான் செய்வேன் தான் சொல்லுவேன். அது நான் சொல்லும் போதே செய்ய மாட்டேன், ரொம்ப அதீத நம்பிக்கையோட பண்றேன்னு ஒருத்தர் சொன்னார்னால் அப்பவே நாம ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், வேற ஏற்பாடு பண்ணிக்கணும்னு அர்த்தம். அவர் பண்ண மாட்டாருங்கிறத அப்போதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை போல இப்போ சும்மா வாய் வார்த்தைக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லப்படுகிறதா? இது பிராட்டிக்கு சந்தேகம். தண்டகாரண்ய வாசிகளுக்கு சும்மா வாக்கு கொடுத்துட்டு மனுவை பரிசீலனை பண்றேன்னுட்டு அதெல்லாம் தூக்கி கொண்டு போய் குப்பையில போடு, எங்காவது பஜ்ஜி கடையில போடுன்னு சொல்லிட்டு பிரச்சனையை போடும் இல்லையோ. ஆனா உறுதியா இருக்காரான்னு பார்த்தாள், உறுதியாக இருக்கிறார். அதை போல இன்னொரு பரீட்சையும் பண்ணினாள். தன் அடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்குமே. ஒரு நாள் ஒரு பக்தன் கீழே ஏதோ ஒரு சிறிய தப்பு பண்ணிட்டு இருக்கான். தாயார் பெருமானுடைய பிடரியிலே கை வைத்து அழுத்தி கிழப்பாரு அப்படிங்கிறார். என்ன அப்படின்னார் பெருமாள். பக்தன் ரொம்ப கொண்டாடுவிய, கீழப்பாரு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஏதோ தப்பு பண்றத பெருமாள் பார்த்துட்டார். ஐயோ தாயார் வேற இப்படி சொல்றாளே பார், உங்காள் என்ன பண்ணிட்டு இருக்கார் பார் அப்படிங்கிறா தாயார். என்ன பண்ணிட்டு இருக்கான் பார், தப்பு பண்ணிட்டு இருக்கான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ விடுங்கிறார். தன் அடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்குமே. என் அடியார் அது செய்யார். முதல்ல என்ன சொல்றார்? என் அடியவர்கள் ஒருபோதும் பாபம் பண்ண மாட்டார்கள். இன்னும் அழுத்தி காட்டுறேன், தலையை கழுத்து அழுத்தினாத்தான் உனக்கு தெரியும் போல் இருக்கு பாரு அப்படிங்கிறார். உடனே பார்த்துட்டு ஆமாம் பண்ணிட்டு இருக்கார். செய்தாரில் நன்னு செய்தார். பாவம் சும்மா உட்காந்துருக்காத, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோங்கிறார். என்னது ஏதோ ஒன்னா? அவன் பாபம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, பண்ணிட்டு போறான் விடு, நம்ம பையன் தானே. இதைத்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் என்று பிராட்டி சொல்லுகிறாள். இந்த இடத்துல இன்னொரு நயமான அர்த்தம் சொல்லுவா. என் அடியார் அது செய்யார். காஞ்சி கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் பிரதிபாத பயங்கர சுவாமி சாதிக்கிறார். என்னடி யார் அது செய்யார்னு கேட்டாராம். கோபம் வந்துடுத்தான் பெருமாளுக்கு. என் பக்தனையா நீ குற்றம் சாட்டுகிறாய், என் பக்தனையா பிழை செய்பவன் என்று எனக்கு காட்டுகிறாய், என்னடி? ஒருத்தர் சொன்னார், அவர் அத்தனை உரிமையா டி போட்டிருக்கார், அந்த உரிமை அவருக்கு இருக்கு போல் இருக்குன்னார். எத்தனை பேருக்கு அந்த உரிமை இருக்கோ தெரியாது, பெருமாளுக்கு அந்த உரிமை இருந்திருக்கு. மனைவியை டி போட்டு கூட்டிருக்காரு. என்னடி யார் அது செய்யாருன்னு கேட்டாராம். நோ தப்பு பண்ணிட்டான்னு காட்டுறிய, யார் தான் பண்ணல தப்பு? அப்ப தாயாரும் ஹனுமான் கிட்ட அதைத்தான் சொல்லியிருக்கா, தப்பு பண்ணாதவர்களே கிடையாது. பெருமாள் இந்த இடத்துல அதைத்தான் தாயார்கிட்டயே சொல்லியிருக்கார். என்னடி யார் அது செய்யாருன்னு கேட்டிருக்கார். அதனால 2 பேரும் போட்டி போட்டு கொண்டு நம்மை ரட்சிக்கிறார்கள். அத்தனை வாஞ்ச நம்மிடத்திலே, அத்தனை வாத்சல்யம், அத்தனை அன்பு நம்மிடத்திலே. அதனால நாம செய்ய வேண்டியதுனால் இயன்றவரை அவர்களுக்கு தொண்டுகளை செய்து கொண்டு அவரிடத்திலும் அவர்கள் அடியார்களிடத்திலும் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது. அதைத்தான் நாம பண்ண வேண்டும். எனவே பகவத் பாகவத அபச்சாரம்ங்கிறது அடியோடு கூடவே கூடாது. இப்போ ஹனுமான் ஒரு குரங்கு, ஜாத்தியா குரங்கு, நான் ஏதோ குரங்குன்னு அவரை ரொம்ப இழிவா சொன்னேன்னு கருத வேண்டாம். சாதியாக பார்த்தால் அவர் குரங்கு சாதியை, குரங்கு இனத்தை சார்ந்தவர் தானே. குரங்குன்னா குரங்குன்னு தானே சொல்ல முடியும், அந்த அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா தூது வந்த குரங்குன்னே பாட்டு இருக்கு. ஹனுமானை சொல்லும் போது தூது வந்த குரங்குங்கிறார். இது குரங்குன்னு இழிவா சொன்னதில்லை. அசல் ஏதோ சத்தம் கேட்கறதே யாரோ குறைக்கிறது, ஏதோ குறைக்கிறதே அப்படின்னா நம்ம என்ன சொல்ல, நாய் குறைச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? யாரோ குறைச்சுட்டு இருக்காருன்னு கேட்டுறதே அந்த கேள்வியே தப்புன்னு வச்சுக்கோங்க. ஏதோ குறைக்கிறதுன்னா என்னமோ சத்தம் கேட்கறதே, ஏதோ குறைக்கிறதுனாலே தப்பு தான். குறைக்கிறதுனாலே நாய் தானே, அதனால ஏதோ குறைக்கிறது. வெளியில சத்தம் கேட்கறது என்னன்னா நாய் குறைக்கிறதுங்கிறோம். அது நாய் எப்படி நீ நாயின்னு சொல்லுவேன். இன்னைக்கு புதுசா அந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பியிருக்கா.
நாயை நாயின்னு சொல்லக்கூடாதுன்றா, பூனையை பூனைன்னு சொல்லக்கூடாதுன்றா, அப்போ என்ன தான் சொல்றதுன்னு தெரியும். அது என்னமா நீ நாயின்னு சொல்லுவேன் அப்படின்னா, அது ஒரு வசதியான நாய் போட்டுருக்க. தெரு நாய்ன்ட்டா பெரிய பிரச்சனைங்கிறான். என்ன தெரியல, நாய்னா நாய் தான், தெருவில் வந்தால் தெரு நாய் தானே. நாய் தான், பூனை தான், யானை தான், மனிதன் தான். இதுல என்ன ஏற்றத்தாழ்வெல்லாம் இங்க ஒன்றும் கல்பிக்கப்படவில்லை. அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதனால வசதி மட்டும் நம்ம என்ன பேச வருகிறோமா, அதெல்லாம் கிடையாது. காஞ்சி மகாவித்வான் பிரதிவாத பயங்கர சுவாமி ஒரு இடத்துல எழுதுவார், ஒரு கோயில்னா அங்கே யானை முன்னாடி போகிறது. ஸ்ரீபெரும்புதூருக்கு போங்க பார்த்து விடலாம். ரொம்ப ஆச்சரியமா யானை போகும், ஒட்டகம் போகும், குதிரை போகும். பெரிய பெரிய சண்டையெல்லாம் காஞ்சிபுரத்தில் ரொம்ப விசேஷமான சண்டையெல்லாம் நடந்தது. யானைக்கு எந்த திருமண் காப்பை அணிவிப்பதுலாம் நடந்தது. அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யானை போகிறது, குதிரை போகிறது, ஒட்டகம் போகிறது, இதெல்லாம் போகிறது என்ன சுவாமி எழுதுவார். யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாராம், ஏன் இந்த நாய் பூனை எல்லாம் போலேன்னு கேட்டாராம். இதுக்கு என்ன பதில் சொல்றது? அவ்வளவுதான். இதுகள் பாக்கியத்தில் இருக்கு, அதுகள் பாக்கியத்தில் இல்லை, அவ்வளவுதான். யானை போனா கம்பீரமா இருக்கு, ஒரு குதிரை போனா கம்பீரமா இருக்குன்னா, நாய் குறுக்க வந்துடுதுன்னா துரத்த ஆரம்பிச்சு விடுறோம். ஒருவேளை அது நினைச்சுக்கணும், அதுவும் ஒரு விலங்கு தான், நானும் ஒரு விலங்கு தான், என்னமோ அதை என்னமோ இத்தனை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போறீங்கோ, என்னை இப்படி துரத்துகிறீர்களே என்னால், அதுக்கும் கர்மம் தான் காரணம். நீயும் யானையா பிறந்திருந்தா இத்தனை அனுபவிச்சிருக்கலாம். நீ நாயா பிறந்திருக்கே, பூனையா பிறந்திருக்கேன்னா உன்னால உண்டான மற்ற உதவிகளை இந்த சமூகம் பெறாமற் போகவில்லை. பூனை இருக்குன்னா எலி எல்லாம் பிடிச்சு திங்கிறது, நம்ம எலிகளிடமிருந்து காப்பாற்றுகிறதுன்னு சொல்லலாம். நாயாலே நிறைய நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது. யாராவது வந்தா, புதுசா வந்தா குரல் கொடுக்கறது, சிலதெல்லாம் பழக்கப்பட்ட வாழை பார்த்தா தான் கத்தும். புதுசாக யாராவது வந்தால் வாய் மூடின்னு இருந்திருக்கும். ஒரு திருடர் வந்திருப்பார், வாயே திறந்திருக்காது. பழக்கப்பட்ட எஜமானர் தினந்தோறும் பிஸ்கட்டு டீ எல்லாம் கொடுப்பார். அவர் வந்தார்னா லொல்னு குறைக்க ஆரம்பிச்சிடும். அதனால இப்போ வெளியில் ஏதோ சத்தம் கேட்கறதுன்னா அதை நாயின்னு தானே சொல்ல போகிறோம். அதை போலே குரங்குனா குரங்கு தானே, அதைத்தான் பிராட்டி சொல்லுகிறாள். பிளவங்கமன்னா நீ ஒரு குரங்கு, அதனால இப்படி பேசிவிட்டேன்னா. ஹனுமான் சொன்னார், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னா, அதுக்கு விளக்கம் எல்லாம் தாயார் கொடுத்துட்டா. பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது, ஒத்துண்டுட்டார் ஹனுமான், ஏதும் பண்ணல. இங்கதான் பிள்ளலோகாச்சாரியர் ஆச்சரியமா சாதிச்சார். யார் பேச்சையும் கேட்காத குரங்கையே பிராட்டி தன் பேச்சை கேட்க வைத்திருக்கிறாள்னு சொன்னால், பகவான் என்ன அந்த குரங்கை விட மோசமானு கேட்டார். இவ்வளோ அழகான கேள்வி. குரங்க நம்ம வசம் கொண்டு வருதுன்னா சாதாரணமான விஷயமா? நம்ம குழந்தைய ஓஹோன்னு படுத்துறதுன்னா அது கொஞ்சம் சொல்லக்கூடாதான்னு கேட்டா, அந்த குரங்குக்கு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை இன்னும். இதுதானே நம்ம பதிலா வரும். அது வால் இருந்த வால் இல்லாத குரங்கு சுவாமி, சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம கூட்டி இதை பண்ணாதேன்னா அது அப்புறம் 100 தடவை பண்ணும். சொல்லாத இருந்தா ஒரு தடவையோட நிறுத்திக்கும் அப்படின்னு சொல்றோமே. அப்ப குரங்குன்னா கேட்காதுன்னு நமக்கே தெரிகிறது. அந்த குரங்கே இவள் சொன்னால் கேட்டு இருக்கிறது என்னால் பகவான் கேட்பதற்கு சொல்ல வேண்டுமோ? இதுதான் இந்த இடத்துல விஷயம். சம்ஸ்லேஷ தசையில் ஈஸ்வரனை திருத்தும், விஸ்லேஷ தசையில் சேத்தனனை திருத்தும். இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே. பிள்ளலோகாச்சாரியருடைய அமுதமன்ன ஸ்ரீ சூக்திகள், தாயாருடைய பெருமையை, புருஷகார வைபவஞ்ச சாதனசிய கௌரவம், தத் அதிகாரி கிருத்தியமஸ்ய சத்குரூப சேவனம், ஹரிதயா மஹைதுகீம் குரோரூபாய தாஞ்சயோ வச்சனபூஷணே வத ஜெகத்குரும் தம் ஆசிரியேன்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஸ்ரீவச்சனபூஷணம்ங்கிற ஒரு தெய்வ குளிகை மணவாள மாமனிகள் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். ஒரு விடுதி பாட்டு அதுல சொல்றார், சீர்வச்சன பூஷணம் என்னும் தெய்வ குளிகை பெற்றோம், பார்த்தன்னை பொன்னுலகா பார்க்க வல்லோம்னார். இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. தெய்வ குளிகைனா ரசவாதம் கைப்பட்டவனுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாமா போலேன்னு சொல்லுவா. ஏதோ ஒரு பொடி மாதிரி வச்சிருப்பாளாம். இன்னைக்கு கிடைச்சா ரொம்ப நன்னா இருக்கும், தேடி தேடி தங்க வெள்ளி எல்லாம் சேர்த்துக்கலாம். அதை கொண்டு போய் நீங்கள் எதிலே லேசாக தேய்த்தாலும், இந்த இத்தனை பெரிய மேசை இருக்கும் இல்லையோ, இது முழுக்க பெயிண்ட் அடிக்கிறா போல தடவணும்னு அவசியம் கிடையாது. அந்த சூரணத்தை கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ஓரமா இப்படி தடவிட்டீர்களானால் இது மொத்தமே தங்கமாக அதை ஆக்கி கொடுத்து விடும். கேட்கறச்சவே எத்தனை பிரமிப்பும் ஆச்சரியமும் ஆசையும் நமக்கு உண்டாருதோ இல்லையோ, அது மொத்தமா ஆக்கி கொடுத்துடும். அப்படின்னா நான் என்ன பண்ணிவிடுவேன், இந்த உபன்யாசம் முடிச்ச உடனே சுவாமி ஒன்றும் சம்பாவனை எல்லாம் ஒன்றும் வேண்டாம் சுவாமி, இந்த மேஜையை எனக்கு கொடுத்துட்டா போரும். ஏன் அவ்வளோ சௌரியமா இருந்ததுதான்? ஆமா, இந்த புஸ்தகம்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருந்தது, என் கையில சூரணம் கிடைச்சி கொடுத்துன்னு அவர்கிட்ட நான் சொல்ல போறேன்னா, இல்லை லேசா அப்படி தடவிண்டு ஆற்றுல போய் மெதுவா யாருக்கும் தெரியாத லேசா தடவிண்டு அது ஆகலைன்னா உடனே ஃபோன் பண்ணிவிடுவேன், நீ கொடுக்குற செக்கை கொடுத்துடும் சுவாமின்னு இல்லையா? இப்ப இது ஆகும்னு தெரிஞ்சா இதுவே போருமே, இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு. அப்ப ரசவாதம் கைப்பட்டவனுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாமா போலே ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற திவ்ய சாஸ்திரம் கைவர பெற்றவர்கள் இந்த உலகையே பொன்னாக்க வல்லவர்கள். இந்த உலகமே பொன்னா தெரியுங்கிறார் மணவாள மாமுனிகள். அத்தனை ஆச்சரியமான கிரந்தம். அதுல முதல்ல எந்த விஷயத்தை பத்தி அவர் ஆலோசனை பண்ணுகிறார், டீல் செய்கிறார் அப்படின்னால் புருஷகார வைபவம், பிராட்டியினுடைய வைபவத்தை தான் முதலிலே பேசுகிறார். சுமாரா ஒரு 22 சூர்ணிகைகளினாலே சூத்திரங்களினாலே பிராட்டியினுடைய வைபவத்தை பறக்க சொல்லி அதற்கு மேலே சாதனசிய கௌரவம், உபாயமாக நிற்கிற பகவான், வழியாக இருக்கிற பகவானை பத்தி அதுக்கு மேலே பேசுகிறார். அது அழகா சொல்றார், இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே. தாயார் 2 பேருக்கு உபதேசம் பண்றா, பகவானுக்கு உபதேசம் பண்றா,
நமக்கும் உபதேசம் பண்றா. பகவானுக்கு என்ன உபதேசம் பண்றா? இவன் ரொம்ப ஜென்மமா நிறைய பாப்பம் எல்லாம் பண்ணியிருக்கான், நாளைக்கு வந்தான்னா அனுகிரகம் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாது. நாளைக்கு விட்டுட்டாயானா அப்புறம் ஒருபோதும் வரமாட்டான். அதனால பழசெல்லாம் மறந்துடு. இப்ப புதுசா இருக்கா போல பல பேர் அப்படித்தான் இருப்பா. பழைய கட்சியில் இருக்கும்போது நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைப்பா. அவர் இப்படி, அவர் அப்படி, அவரை போல மோசமானவர் கிடையாதுன்னு. அவரே இந்த பக்கம் வந்துட்டாருன்னா அவரை போல ஒரு தேசத்தியாகியே இல்லைன்னு முடிச்சுடுவான். பிராட்டி அதைத்தான் சொல்றா, நேத்து வரைக்கும் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார்லாம் சொல்லாது, இன்னைக்கு வந்து கை கூப்பிட்டாரா பெரிய தேசத்தியாகின்னு ஒத்துக்கோ, சேர்த்துக்கோ, வேற வழி கிடையாது. இல்லைன்னா திரும்ப அவர் உன்னை பத்தி அவதூறு பரப்புவார், உங்ககிட்ட இருந்து தள்ளி நிற்பார். நீ அப்புறம் அன்னைக்கே வந்தான் சேர்த்துட்டு இருக்கலாமோ என்னமோன்னு கவலைப்படுவே, பிரயோஜனம் கிடையாது, சேர்த்துக்கொள் என்று பகவானுக்கும் உபதேசிக்கிறாள், நமக்கும் உபதேசிப்பள். நமக்கு என்ன தெரியுமா சொல்லுவார்? எத்தனை நாள் தான் நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்ப, ஒரு தடவையாவது இனிமே பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவெடுக்க மாட்டாயோ? அந்த முடிவெடுத்துட்டாலே பகவான் உன்னை அனுகிரகித்து விடுவார். பகவத் பாகவத அபச்சாரம் படாதே. 2 கதை சொல்றேன். பிள்ளை ஆழ்வானுடைய சரித்திரம் ஒன்று, சோமாசி ஆண்டானுடைய சரித்திரம் ஒன்று. அது 2 சொல்லி இன்னைக்கு பூர்த்தி பண்ணிடுறேன். பிள்ளை ஆழ்வான் கூரத்தாழ்வானுடைய அருமை சீடர், நல்ல குலத்திலே பிறந்தவர், மெத்த படித்தவர். ஆனா யாரையாவது வெஸ்டண்டே இருப்பார். அது என்னமோ அவரால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. சில பேர் அப்படி இருப்பா. அது இயல்பாகவே வந்துடும். அது ஒன்று பண்ணணும், 2 பேரை வெய்யணும்னு ஒன்றும் அவர் ஒன்றும் கங்கணம் கட்டிலாம் வெய்ய மாட்டார். அது இயல்பாகவே யாரையாவது ஒருத்தரை பற்றி சொல்லிட்டாலே அது இப்படித்தான், அது இப்படித்தான், அது இந்த மாதிரி தான் பண்ணும், அது ரொம்ப மோசம்னு ஆரம்பிச்சுடுவா. நம்ம ஒரு பேரைத்தான் சொல்லியிருப்போம், இவ்வளோ கேட்டுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கேட்கறதுன்னு நம்ம பாப்பத்தில் எழுதப்பட்டிருந்தா கேட்டு தான் ஆகணும். சொல்றதுக்கு அவர் பாபத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் அந்த பாபத்தை பண்ணிட்டு இருக்காருன்னா கேட்கணும்னு நம்ம தலையெழுத்து எழுதப்பட்டிருந்தா கர்மமா இருந்தா கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால தான் சாஸ்திரம் சொல்றது, நீ உடனே பகவானுடைய திருநாமங்களை சொல்ல ஆரம்பித்து விடு. எங்கேனும் யாரை பற்றியேனும் வசவு மொழிகள் செவியிலே படுமாயின் நாம பண்ண வேண்டியது மனசுக்குள்ள கிருஷ்ணாராமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதனால தானே ஆத்தவனந்தலுடைய அருங்கலமை கும்பகரணனும் தோத்து முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோன்னு உடனே உள்ள படுத்துட்டு இருக்கிற பெண் பிள்ளை அப்படியே சோம்பல் முறித்துக் கொண்டே கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொன்னாளாம். ஆற்ற அனந்தலுடையாய் அப்படின்னு மேல சொன்னா, நீ சோம்பல் முறிக்கிறதே இவ்வளவு அழகா இருக்கு, சோம்பல் முறித்துக் கொண்டு பெருமான் திருநாமத்தை சொல்றது ரொம்ப நன்னா இருக்குன்னா. அப்ப பிள்ளை ஆழ்வான் நன்னா படித்தவர், பெரிய ஞானி, ஆனா பாகவத விசாரம் பட்டுட்டே இருக்கார். ஒரு புண்ணிய காலம் வந்தது. புண்ணிய காலம்னா என்ன? இப்ப கிரகணம் எல்லாம் வருதோ இல்லையோ, அந்த புண்ணிய காலம்னுவா. அந்த வேளைகளில் நாம தான தர்மங்கள்லாம் பண்ணினா ரொம்ப விசேஷம். எல்லாம் காவிரி கரையிலே கூடி இருக்கிறார்கள். கூரத்தாழ்வானும் இருக்கார். பிள்ளை ஆழ்வானை பார்த்து சொன்னார், இந்த வேளையில தான தர்மம் எல்லாம் பண்ணா ரொம்ப விசேஷம், எனக்கு தான தர்மம் ஏதாவது பண்றதுக்கு உனக்கு மனசு இருக்கான்னு கேட்டார். ஐயோ நீர் ஆச்சாரியர், என்ன கேட்டாலும் தருகிறேன், என்ன வேண்டும் சொல்லும் அப்படின்னார். இனிமே பாகவத அபச்சாரம் படமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டார். அவர் சொன்னார், வீடு வாசல் மன நிலம் இதெல்லாம் கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்கலாம், இது நான் எப்பவும் பண்ணிட்டே இருக்கிற விஷயம், இதை பண்ணாதேன்னு சொன்னா சத்தியம் அரை கணத்துல பண்ணிடலாம், காப்பாத்துறது ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம். ஆச்சாரியனுக்கு பிரதிஜை பண்ணிவிட்டோம், அதை மீறினோம்னா இன்னும் பெரிய பெரிய பாபங்கள்லாம் நம்ம கணக்குல சேர்ந்து விடும். என்ன பண்றது? கேட்கிறவர் ஆச்சாரியரா இருக்கார், ஒரு கையை கொண்டு போறார், இழுத்துக்கிறார். ஆகட்டும் அப்படிங்கிறார் அவர். ஐயோ ஆகட்டும்னு எனக்கும் தெரியும் சுவாமி, இப்ப ஆகணுமா ஆகுமாங்கிறதா இப்ப இங்க பிரச்சனையே. கொண்டு போறார், எடுத்துன்னு வர்றார், இப்படி தொடச்சுக்கிறார். சுவாமி கொஞ்சம் சிரமங்கிறார். இல்ல பண்ணித்தான் ஆக வேண்டும், கொடும் அப்படின்னா சரின்னுட்டு அவர் கை மேல கையை வைத்து, அவர் திருக்கை மேலே தம்முடைய கரத்தை வைத்து, இனிமேல் செய்ய மாட்டேன், பார்த்து நடந்து கொள்ளுகிறேன் அப்படின்னார். புன்முறுவல் பூத்தபடி அவர் தோளை தட்டி கொடுத்து விட்டு கனிவான பார்வை பார்த்து விட்டு கூரத்தாழ்வான் அங்கிருந்து நகர்ந்தார். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துட்டு இருக்கார் பிள்ளை ஆழ்வான். காலக்ஷேபத்துக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கார். திடீர்னு வரதை நிறுத்திட்டார். 4 நாள் ஆச்சு, வரவே இல்லை. சீடர்களை கூரத்தாழ்வான் கேட்டார், விடாம வருவாரே என்ன ஆச்சு? 4 நாள் ஆச்சே, 1 நாள் வரலன்னா கூட தெரியாது எங்களுக்கு, 2 நாள் வரலன்னா கூட மிஸ் பண்ணிடுவோம். 3 நாள் ஆச்சுன்னா ரெகுலரா வருவாளே எங்க காணும்? அதுக்காக நான் கண்டுபிடிக்கிறேனான்னு பாக்குறதுக்காக 3 நாள் லீவு போட வேண்டாம். அது சொல்லிட்டேன். ஏன்னா இவர் தான் சொன்னார், 3 நாள் வரலன்னா இவர் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்கார். ஒரு 3 நாள் லீவு போட்டு போவோம், ஒருவேளை கண்டுபிடிக்கலாம் போய் சண்டை பிடிக்கலான்னு. அந்த மாதிரியான விபரீத விளையாட்டெல்லாம் வேண்டாம். 4 நாள் வரலன்ன உடனே ஏன் வரல, சரி அவர் வீட்டுக்கே போய் பார்த்துடலாம், அவர் திருமாளிக்கு நாம போயிடுவோம் அப்படின்னு சீடர்களோட வந்துட்டார். சீடர்கள் முதல்லயே சொல்லிட்டார். ஏன் தெரியுமா? அவர் வரல, உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தார், என்னமோ அதுக்கப்புறம் ஒரு அபராதம் அவராலே ஒரு பாகவத அபச்சாரம் நிகழ்ந்து விட்டது, அதனால வெட்கப்பட்டு கொண்டு இனிமேல் ஆச்சாரியன் திருமுக மண்டலத்தில் எப்படி விழிப்பேன்னுட்டு வராத இருக்கார். சரி போய் அவரை போய் பார்த்து விட்டு வருவோம். கூரத்தாழ்வான் போனார். அவர் வாசல்ல வந்து நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்தார், கதறி அழுதார். சுவாமி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அபராதத்தை அடியேன் செய்து விட்டேன், செஞ்சதுல இருந்து மனம் வெதும்பின்றிருக்கேன் சுவாமி, என்ன பிராயசித்தோன்னு தெரியல, பெரிய பாப்பி ஆயிட்டேன்னு கதறினார். கூரத்தாழ்வான் சொன்னார், அழுதீரோ இல்லையோ, நிச்சயமாக அதற்காக வேதனைப்படுறீரோ இல்லையோ, அப்போதே அந்த பாபம் கழுவப்பட்டது, நீர் கவலை கொள்ள வேண்டியதில்லை. அதுக்காக அப்பப்ப பாபம் பண்ணிட்டு அழுதா சரியா போயிடும்னு நினைச்சுக்காதீங்க.
ஒரு அபராதத்தை பண்ணிட்டு படார்னு அரைஞ்சிட்டு தெரியாத அரைஞ்சிட்டேன்னு ஒரு பாட்டம் அழுதேன், பாப்பம் கழுவப்பட்டது, எங்க வாடா திரும்பன்னு கூட்டு திரும்ப அறையிறதா? பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டா பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமேல் செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்து விட்டோமாகில் செய்யாமல் இருக்க நாம் பார்க்க வேண்டும். அதுதான் பிள்ளையாழ்வானை பார்த்து சொன்னார், இனிமேல் ஜாக்கிரதையாக இரும். எப்போது இத்தனை உடைந்து கதறி அழுகின்றீரோ இனிமேல் உம்மாலே பாகவத அபச்சாரம்ங்கிறது நிச்சயமாக நிகழாது, பார்த்து நடந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டார். இது பிள்ளையாழ்வான் சரித்திரம். அடுத்தது சோமாசி ஆண்டான் ஒருத்தர் சொன்னேன். சோமாசி ஆண்டான், சோமயாஜி ஆண்டான் அவருக்கு திருநாமம். ராமானுஜருடைய அருமை சீடர். அவர் எம்பெருமானார்னா கேட்கறதுக்கு அத்தனை இனிமையா இருக்குமா. உலகமே எம்பெருமானார்னு சொன்னாலும் சோமயாஜி ஆண்டான போல எம்பெருமானார்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னுவா. அதுல ஒரு தனி இனிமை இருக்குமா. அதே போல பராசர பட்டர், அவர் ஸ்ரீரங்கநாதன் திருவரங்க செல்வன் அவர் சொன்னா மற்ற யார் சொன்னாலும் கேட்டா போலவே இருக்காது அப்படிங்கிறார். திருமலை அனந்தாழ்வான், அவர் திருவேங்கடமுடையான்னு சொன்னாத்தான் அந்த சொல்லே இனிக்கும்ங்கிறார், மீதி பேர் சொன்னா அத்தனை இனிக்காதுங்கிறார். அப்படிப்பட்ட சோமாசி ஆண்டான் அவரும் இப்படித்தான் அப்பப்போ பாகவத பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்திருக்கார். சில பேர் சொன்னாலாம், இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அவர் சொன்னார், நான் படிக்காத சாஸ்திரங்கள் இல்லை, கற்காத கேள்விகள், அதாவது நூல்களில் கல்வி கேள்விகளிலே சிறந்தவன் தான். உங்களை விட இது தப்புன்னு எனக்கு நன்னா தெரியும். ஆனால் அது நடந்துடுறது, நான் என்ன பண்ணுறது? இல்லை நாங்கள் ஒரு உபாயம் சொல்கிறோம், அப்படி பண்ணினீர்களாகில் இந்த பாகவத பிரச்சாரத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம், என்ன பண்ணணும்னு கேட்டார். அவ சொன்னா, ஒரு விஷயம் பண்ணும், எப்பப்பெல்லாம் நீர் பிழை செய்கிறீரோ அப்பப்பெல்லாம் உத்தரியத்திலே ஒரு முடி போட்டு கொள்ள வேண்டியது. ஒரு பாகவத இடத்துல அபச்சாரப்பட்டுட்டா உடனே ஒரு முடி போட்டுக்கணுமா, இந்த மாதிரி ஒரு முடி போட்டு வச்சுக்கணும். அப்படி பண்ணா என்ன ஆகும்? பாப்பம் பண்றச்செல்லாம் முடி போட்டுட்டே வாருமே அப்படின்னா. அவர் அடுத்த நாள் அப்படியே ஆரம்பிச்சுட்டார். எப்பப்பெல்லாம் தப்பு பண்றாரோ ஒரு முடி போடுறார். சாயங்காலம் பார்த்தா உத்தரியமே இல்லை, ஒரே முடிச்சாத்தான் இருக்கு. இங்கே இருந்து ஆரம்பிச்சு அந்த எண்டு வரைக்கும் பார்த்தா ஒரே முடிச்சா இருக்கும் இல்லையோ. பார்த்துட்டு இவருக்கு அவ்வளோ கவலை. அப்ப இத்தனை பாப்பம் பண்ணிருக்கோமா, எண்ணவே முடியலையே, எத்தனை முடிச்சிருக்குன்னு, இத்தனை தப்பு பண்ணிட்டோமான்னு பார்த்தார். இப்ப என்ன செய்யணும்னு கேட்டார். இனிமே இன்னைக்கு 100 முடிச்சு விழுந்தா நாளைக்கு 50 தான் விழணுங்கிறதுல நீர் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு தான் இந்த முடிச்சு கதை. நாளைக்கு 50 தான் விழணும், அது நாளைக்கு 25 ஆகணும். நாளைக்கே 25 பண்ண முடிஞ்சா பண்ணிடுங்கோ. அதுக்காக நாளைக்கு நான் 50 பண்ணிவிட்டு தான் நாளைக்கு 25 பண்ணுவேன்னு முடிவெடுக்க கூடாது. அப்பவே நாளைக்கே குறைச்சிக்க முடிஞ்சா குறைச்சுட்டு விடணும் அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டது. இந்த கதையெல்லாம் எதற்காகன்னா, பாகவத அபச்சாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கொடியது. அதனாலே பிராட்டி நமக்கு உபதேசம் பண்ணுகிறாள், செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்துட்டா செய்யாமல் இரு. நீ செய்த பிழைகளை எல்லாம் பகவான் பொறுப்பதற்கு நான் வழிவகை செய்கிறேன். இது நமக்கு பண்ணுகிற உபதேசம். அவனுக்கு பண்ற உபதேசம், தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம பிள்ளைதானே சேர்த்து கொள்ள வேண்டாவோ, இது அவனுக்கு பண்ணுகிற உபதேசம். இங்கதான் ஒரு கேள்வி எழுந்தது. அவ பண்ண உபதேசத்தை அவனும் கேட்கல, நானும் கேட்கல, என்னாகும்? உபதேசம் ஊர்ல 1000 பேர் பண்ணிட்டு இருக்கா, இந்த 1.25 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே ஞாபகம் இருக்குமான்னு உங்களுக்கு? அதை நானும் விரும்ப மாட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிறத நானும் விரும்ப மாட்டேன். என்ன அப்படியே நான் சொல்றதை நீங்க ஞாபகம் வச்சிருந்தா தொடர்ந்து 3ஆம் வருஷம் வந்து சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இவர் முதல் வருஷமே சொன்னது அப்படியே ஞாபகம் இருக்கு, 2வது வாட்டி அவரே வந்தார்னா. ஆனா தொடர்ச்சியா 3 வருஷம் வந்து சொன்னோன்னு சொன்னால் கேட்கறவாளுக்கு ஒரு அலுப்பு தட்டத்தான் செய்யும். சொல்றவருக்கே அலுப்பு தட்டும். அதுதான் நிஜம். ஏன்னா அதே இடம், அதே மாதிரியான மக்கள்னு சொன்னா அதே விஷயத்தை திரும்பி கொண்டு வந்து அதே மக்களிடத்திலே தொடர்ச்சியாக 3வது முறையாக இறக்கி வைக்கிறோம்னு சொன்னா திரும்ப அதே தான், ஒரே சாமான் தான் வந்து இறங்கிட்டே இருக்குங்கிற போல ஆய்விடுவது. அதனால கொஞ்சம் அது அலுப்பு தட்டுற விஷயம்தான். இருந்தாலும் கிரந்தம் அலுப்பு தட்டாத விஷயம். திருப்பாவைங்கிறது அதே திருப்பாவை தானே, அதுதான் ஆறுதல். இதில் திருப்பாவை மட்டும் வருஷம் 30 பாட்டை வேற மாதிரி எழுதி கொடுக்குறாளா? இன்னைக்கு நீங்க சாட் ஜிபிடியில போய் மார்கழி திங்களை முழுசா போட்டுட்டோ இந்த பாட்டையே வேறு மாதிரி இயற்றி கொடுனா கொடுத்துரும். ஆனா ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு அது ஈடாகுமா? அது உங்களுக்கு மாத்தி கொடுக்கும். இதுலயே வேற வெர்ஷன் காட்டுன்னா அதையும் போட்டு கொடுக்கும். நீங்கள் எத்தனை கேட்டாலும் கொடுக்கும். ஆனா அர்த்த விசேஷங்களை ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு சொல்லுகிறா போல அந்த புதிய பாட்டுகளுக்கெல்லாம் நம்மளால சொல்ல முடியுமானால் அது ரசிக்காது, ருச்சிக்காது. திருப்பாவைனா மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சு வங்கக்கடல் களைந்தன்னு சொல்லி எங்கும் திருவருள் வெத்து இன்புருவர் எம்பாவாய்ன்னு சொல்லி முடிச்சாத்தான் அது திருப்பாவை. அதனாலே இந்த திருப்பாவினுடைய வைபவம் நன்னா இருக்கிறதுனாலே அப்பப்ப யார் வந்து சொன்னவரே சொன்னாலும் கூட அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவதுமாக தித்திக்கின்ற விஷயம். அதனால இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை எந்த இடத்துல நாம முடிக்கிறோம்னால், தாயாருக்கும் நமக்கும் உபதேசம் பண்றா, பகவானுக்கும் உபதேசம் பண்றா. நம்ம கேட்ட கேள்வி என்ன? 2 பேருமே அந்த உபதேசத்தை மதிக்கவே இல்லை. அப்ப என்ன ஆகும்னா, அப்ப ஒரு வழி வச்சிருக்கா. அது என்ன வழிங்கிறது தொடங்கி
நாளைக்கு இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். 18, 19, 20 இந்த 3 பாசுரங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அந்த அனுபவங்களை நாளை இந்த கோஷ்டியிலே செய்யலாகும் என்று சொல்லி நாளைக்கு சரியா 5 மணிக்கு அனைவரும் வர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் அடியேன். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்வா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். நிறைய பேர் தத்துவமென்னு நுடுவா, தப்பு. தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயே நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம்.